Good evening, everyone. Just confirm me. Am I audible or not? Just give me a confirmation. Okay, fine. So, நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுங்களா? பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுங்களா? Any doubts in the population genetics in Hardy-Weinberg equilibrium? No doubts. Have you all revised that? PYQ பாத்தீங்களா? பாப்புலேஷன் ஜெனடிக்ஸ்ல கொஸ்டின் எப்படி வந்திருந்துச்சுன்னு பாத்தீங்களா? ஆன்சர் பண்ற மாதிரி இருந்துச்சா? அதுதான் முக்கியம். Yes or no? ரீசன்ட் கொஸ்டினுங்களா? எந்த கொஸ்டின்? அதுக்கு முன்னாடி நான் இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். இது பாருங்க. அதாவது என்னன்னா, உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொஸ்டின்ல ஒரு மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. நம்ம வந்து அது ஐ மேட் அ மிஸ்டேக் இன் மேக்கிங் அ பிபிடி. அந்த இந்த டேபிள் கிரியேட் பண்ணும்போது ஒரு டேபிள் மட்டும் அப்படியே மிஸ் ஆகி கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறினதுனால இந்த டேபிள் கொஞ்சம் தப்பா நம்ம லாஸ்ட் பிபிடில வந்து போட்டிருந்திருக்கோம். ஓகே, சோ அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் 1 2 3 4 5 6 7 வரைக்கும் குரூப் இருக்கும். அது நம்ம ABCDEFG வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? சோ எத்தனை குரூப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டென்வர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறதுல 7 குரூப்ஸ். ஓகேங்களா? சோ அந்த 7 குரூப்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து மெட்டாசென்ட்ரிக்கா இருக்கலாம், சப்மெட்டாசென்ட்ரிக்கா இருக்கலாம். அடுத்த ரெண்டும் சப்மெட்டாசென்ட்ரிக். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்ரோசென்ட்ரிக். இந்த 4D அப்படிங்கிறது ஆக்ரோசென்ட்ரிக். அகைன் 5Eங்கிறது மெட்டாசென்ட்ரிக் ஆர் சப்மெட்டாசென்ட்ரிக். மெட்டாசென்ட்ரிக், இதுவும் மெட்டாசென்ட்ரிக். ஓகேங்களா? சோ இது மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஓகேங்களா? ரைட். இந்த தேர்ட் குரூப்ல தான் என்ன வருது, எக்ஸ் குரோமோசோம் அப்படிங்கிறது வருது. ஓகேங்களா? சோ இத வந்து நான் இந்த பிபிடி நான் ஷேர் பண்ணும்போது இதை நீங்க கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஓகேயா? கிளியர்? என்ன சொல்றேன்றது புரியுதுங்களா? ஓகே ஓகே. உங்களுக்கு என்ன டவுட்னு சொல்லுங்க. ரீசன்ட் கொஸ்டின் சொன்னீங்கல்ல, வாட் இஸ் யுவர் ஆக்சுவல் டவுட்? வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ்னா கொஞ்சம் சாட்ல போடுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு புது டாபிக் பார்க்க போறோம். Question number 7, 8 recent questionsல sometimes both true வருது, sometimes notனு வருது. How to identify? Both true. Okay. Both true. ஹா, அதுக்குதான் கொஸ்டின்ஸ் நம்ம நிறைய சால்வ் பண்ணியே ஆகணும். நான் முன்னாடியே சொன்ன அதே விஷயங்கள் தான். வென் கான்செப்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தெளிவா இருப்போம். ஓகேங்களா? நம்ம வந்து மேக்சிமம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணியே ஆகணும். ஓகேயா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி அது நீங்க அந்த கொஸ்டின் பேட்டர்னுக்கு நீங்க ஃபாலோ பண்ணி அந்த கொஸ்டின் பேட்டர்னுக்கு நீங்க அடாப்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நம்ம கிளாஸ் கவனிச்சதுக்கு கான்செப்ட் தெரிஞ்சதுக்கு ஒரு ரீசன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு அதாவது படிச்சது எப்படி அப்ளை பண்ணணுங்கிறது தெரியாம போயிடும். அதை கத்துக்கணும் அப்படின்னா நீங்க நிறைய கொஸ்டின்ஸை பார்க்கணும், நிறைய கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணணும். நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். சுறா இருக்கு இல்லைங்களா, அதை கூட நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆனா எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, PGTRB ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். ஓகே, அந்த ஸ்டாண்டர்ட் தான் நமக்கு முக்கியம். கொஸ்டின்ஸ் எங்க பார்த்தாலும் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? ரைட்பா. ஓகே, நீங்க ஒரு டவுட் கேட்டீங்க இல்லையா, ரீசன்ட் கொஸ்டின் ஏதோ சொன்னீங்கல்ல, ஐ டென்ட் கெட் தட். கேன் யூ எக்ஸ்பிளைன் தட்? கிளியர் ஆயிடுச்சா? ரைட். ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்தா போடுங்க. அப்படி இல்லைன்னா வில் மூவ் ஆன்.
யாருக்கும் எந்த டவுட்ஸும் இல்லைங்களா? சரிப்பா, ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோபியல் ஜெனடிக்ஸ். ஓகே, microbial genetics, methods of genetic transfers, transformation, conjugation, transduction and sexduction, mapping. ஓகேங்களா? mapping genes by interrupted mating. ஓகே, சோ இதுல இருந்து இது வரைக்கும் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். மத்ததெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம். ஒன்லி ஒன் டாபிக், அதாவது இன்னைக்கு கிளாஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அனிமல் பிரீடிங் அப்படிங்கிற ஒரு டாபிக் மட்டும் பெண்டிங்ல இருக்கும். சரிங்களா? ரைட். சோ இத நம்ம பார்க்கலாம். ஓகே, ரைட். பாக்டீரியல் ஜெனடிக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஜீன் டிரான்ஸ்பர், ரீகாம்பினேஷன். ரீகாம்பினேஷன் ஹோமோலாகஸ், நான் ஹோமோலாகஸ், இத பத்தி நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி இது ரீகாம்பினேஷன் அப்படிங்கறது ஆல்ரெடி நம்ம ஹோமோலாகஸ் அண்ட் நான் ஹோமோலாகஸ் ரீகாம்பினேஷன் பார்த்ததுதான். அதுல ஒன்னும் பெருசா இல்ல. ஓகே, அத வந்து நம்ம எதுல பார்ப்போம் அப்படின்னா யூனிட் 3ல, மீன் சாரி, மாலிகுலர் ஜெனடிக்ஸ் இருக்கு இல்லைங்களா? மாலிகுலர் ஜெனடிக்ஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்த நிறைய இடத்துல பார்த்ததுதான். அதுல ஒன்றும் பெருசா கிடையாது. அத வந்து நான் எதுல டீச் பண்ணுவேன் அப்படின்னா யூனிட் 3. யூனிட் 3ங்கிற அகைன் மறுபடியும் மாலிகுலர் ஜெனடிக்ஸ்ல பார்ப்போம். நெட்ல யூனிட் 3. ஓகே, அப்படி இல்லைன்னா நம்ம பார்க்கலாம், இந்த யூனிட்லயே முடிக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கலாம். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே, ரைட்பா. ஓகே, பார்க்கலாம். ஹரிசாண்டல் ஜீன் டிரான்ஸ்பர். சோ ஹரிசாண்டல் ஜீன் டிரான்ஸ்பர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீன் டிரான்ஸ்பர்னா என்னங்கறத பாத்துக்கலாம். ஜீன் டிரான்ஸ்பர் இது வந்து யாருமே இதுக்கு முன்னாடி இந்த டாபிக்கை நீங்க எந்த இடத்துலயும் பாத்திருப்பீங்களாங்கிறது இல்ல. ஜஸ்ட் இந்த கான்ஜுகேஷன் பத்தி படிச்சிருப்பீங்க, ஐ மீன் அந்த வேர்டை படிச்சிருப்பீங்க. டிரான்ஸ்டக்ஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கறத கேட்டிருந்திருப்பீங்க. ஆனா எக்ஸாக்டா எந்த ப்ராசஸ் அப்படிங்கறத நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சிருந்திருக்க வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா அது எந்த இடத்துலயுமே நமக்கு தேவைப்படுற மாதிரியான ஒரு டாபிக் கிடையாது. ஒரு புது டாபிக், அதனால நான் ஸ்லோவா தான் போவேன். இதுல கொஞ்சம் டீவியேட் ஆகாம, டிஸ்ட்ராக்ட் ஆகாம கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் அடிக்கடி கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஓகே, சோ தட் ஐ கேம் டு நோ தட் வெதர் யூ ஆர் அண்டர்ஸ்டுட் ஆர் நாட். ஓகே, ஃபைன். சோ வில் ஸ்டார்ட். ஜீன் டிரான்ஸ்பர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, பேர்ல என்ன இருக்கு, ஜீன் வந்து டிரான்ஸ்பர் ஆகுது. ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல நம்ம அதை என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதாவது ஒரு ஆர்கானிசம்ல இருந்து ஆர்கானிசம் 1, ஆர்கானிசம் 2, இந்த ஆர்கானிசம்ல இருந்து இந்த ஆர்கானிசம்க்கு என்ன ஆகுது, அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது மூவ் ஆகுது. இங்க இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகுது. இதுதான் ஜெனட்டிக் டிரான்ஸ்பர் ஆர் ஜீன் டிரான்ஸ்பர்னு சொல்றோம். இந்த ஜீன் டிரான்ஸ்பர்ல we are having two different types. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெர்டிகல் ஜீன் டிரான்ஸ்பர், இன்னொன்னு என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் ஜீன் டிரான்ஸ்பர் ஆர் லேட்ரல் ஜீன் டிரான்ஸ்பர். ஓகேங்களா? இந்த வெர்டிகல் ஜீன் டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது என்னன்னா பேரண்ட்ல இருந்து ஆஃப்ஸ்பிரிங்க்கு போறது. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக் கேமெட் அப்படிங்கிறது இருக்கும், விச் மீன்ஸ் எக் அப்படிங்கிறது இருக்கும், ஸ்பெர்ம் அப்படிங்கிறது இருக்கும். ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஜைகோட் அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகும், விச் இஸ் 44 குரோமோசோம், டிப்ளாய்டு இன் நேச்சர். சோ இங்க இருந்து இந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுது இல்லையா, ஃப்ரம் பேரண்ட் டு த ஆஃப்ஸ்பிரிங். இது வந்து என்ன அப்படின்னா வெர்டிகல் ஜீன் டிரான்ஸ்பர். Sexual reproduction in eukaryotes, binary fission in prokaryotes. Anyhow, parent to offspring வந்துச்சு அப்படின்னா either it will be an eukaryotes or prokaryotes, it is coming under the vertical gene transfer. ஓகேங்களா? அடுத்து horizontal or lateral gene transfer அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா between the organisms. அதாவது horizontal, verticalனா இது. ஓகேங்களா? செங்குத்தான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, perpendicular. வெர்டிகல்னா இது. ஓகேங்களா? சோ வெர்டிகல்னா இட் இஸ் பெர்பெண்டிகுலர் இன் டைரக்ஷன். ஹரிசாண்டல் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது ஹரிசாண்டல், இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வெர்டிகல். பேரண்ட் டு ஆஃப்ஸ்பிரிங் அப்படின்னா அது வெர்டிகல். பிட்வீன் தி ஆர்கானிசம் 1 and 2 அப்படின்னா அது ஹரிசாண்டல். ஓகேங்களா? சோ இது
இப்போ இந்த ஹரிசாண்டல் ஜீன் டிரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லைங்களா, அது ப்ரோகாரியோட்ஸ்ல அந்த ஜீன் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர் ஆர்கானிசம், அதுதான் ஹரிசாண்டல் ஜீன் டிரான்ஸ்ஃபர்னு சொல்றோம். அந்த ஹரிசாண்டல் ஜீன் டிரான்ஸ்ஃபர், அந்த ஜீன் எப்படி எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் வில் பி த மெக்கானிசம் இன்வால்விங் இன் ஜீன் டிரான்ஸ்ஃபர், எஸ்பெஷலி தி ஹரிசாண்டல் டிரெக்ஷன். அது என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்டக்ஷன், கான்ஜுகேஷன், இந்த 3 மெக்கானிசம் வழியா தான் பிட்வீன் தி ஆர்கானிசம் ஜீன் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். கான்ஜுகேஷன்னா என்ன, டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன, டிரான்ஸ்டக்ஷன்னா என்னங்கிறத. இது ஒரு பாக்டீரியா. ஓகேங்களா? சோ வாட் வி ஹேவ் ஸ்டடிட் ஹியர், இந்த இடத்துல நம்ம என்ன படிச்சோம், ப்ரோகாரியாட்ஸ் படிச்சோம். ஓகேங்களா? சோ அப்ப ப்ரோகாரியாட் இன் தி சென்ஸ் பாக்டீரியா. ஓகே ரைட், இங்க பாருங்க. சோ இது என்னன்னா, இது ஒரு ஈகோலை பாக்டீரியா, இல்ல இது ஒரு ஈகோலை ஆர் ராட் ஷேப்டு ஏதோ ஒரு பாக்டீரியா. இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற இந்த பாக்டீரியாவும் பிசிக்கல் கான்டாக்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? எப்படி இதெல்லாம் ஃபார்ம் ஆகுதுங்கிறத பின்னாடி பார்க்கலாம். உள்ள இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா குரோமோசோம், பிளாஸ்மிட் அப்படிங்கிறது இருக்கும். வாட் இஸ் பிளாஸ்மிட்? Can anybody give the proper definition for the plasmid? Very good. எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏன்னு சொல்றதை விட எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? இங்க பாருங்க, அதாவது இந்த பாக்டீரியால குரோமோசோம் அப்படிங்கிறது இருக்கும், which is also circular in nature. அதுவும் சர்க்குலர் தான். அதாவது நம்ம ஹியூமன்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ அப்படிங்கிறது லீனியர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். சரிங்களா? அதுவே ஹியூமன்ல மைட்டோகாண்ட்ரியாலையும் குளோரோபிளாஸ்ட்லயும் டிஎன்ஏ இருக்கும். அது என்ன ஸ்ட்ரக்சர்ல பார்க்கும்? The DNA which is present in the mitochondria and the chloroplast is in which structure? Either linear or circular. No, I'm just saying. அதாவது other than the nucleus, I'm saying mitochondriaலையும் chloroplastலையும் இருக்கும். We know that chloroplast is not present in the human, isn't it? Very good. Circular. ஓகேங்களா? சோ மைட்டோகாண்ட்ரியாவா இருந்தாலும் சரி, குளோரோபிளாஸ்டா இருந்தாலும் சரி, டிஎன்ஏ எப்படி இருக்கும் அப்படின்னா சர்க்குலரா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பாக்டீரியாலையும் என்னதான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ இஸ் இன் சர்க்குலர் ஸ்ட்ரக்சர். ஓகே ரைட்பா. ஓகே, இப்போ அதை தாண்டி இப்ப என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பிளாஸ்மிட் இருக்கு, சாரி இந்த குரோமோசோம் இருக்கு இல்லைங்களா, அதை தாண்டி பிளாஸ்மிட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏன்ற மாதிரி சொன்னோம். If we remove the plasmids, whether the bacteria can survive or not. இந்த plasmid நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா whether this bacteria can survive or not. Think and answer. Very good. அது ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏ தானே தவிர்த்து மெயினான குரோமோசோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? so that it will survive. Okay, right, fine. சோ இந்த மாதிரி ஒரு பாக்டீரியாவும் இன்னொரு பாக்டீரியாவும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் கான்டாக்ட்ல இருக்கு. இந்த பிளாஸ்மிட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுது. இந்த மாதிரி ஜீன் டிரான்ஸ்பர் நடந்துச்சு அப்படின்னா அது கான்ஜுகேஷன். ஓகேயா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியால இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ which is naked in nature, அந்த நேக்கட் டிஎன்ஏ என்ன ஆகுது, வெளியில இன்னொரு பாக்டீரியாக்குள்ள அது என்ன ஆயிடுச்சு, உள்ள போயிடுச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துல கம்பீட்டன்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியணும். அதாவது என்ன அப்படின்னா எந்த பாக்டீரியாவால ஒரு நேக்கட் டிஎன்ஏவை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஆர் ரிசீவ் பண்ணக்கூடிய எபிலிட்டி ஆர் கெப்பாசிட்டி இருக்கோ அந்த பாக்டீரியாவை நம்ம கம்பீட்டன்ட், அந்த செல்ல கம்பீட்டன்ட் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அதாவது யாருக்கு அந்த எபிலிட்டி இருக்கோ, நிறைய பாக்டீரியா இருக்கும், அதுல யார் அந்த டிஎன்ஏவை ரிசீவ் பண்றாங்களோ அதை அக்செப்ட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கிறது தான் கம்பீட்டன்ட்னு சொல்லுவாங்க. ரைட்? இது டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
டிரான்ஸ்செக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியால இருக்கக்கூடிய டிஎன்ஏவை ஒரு phage is nothing but a bacteriophage. Just tell me, bacteriophage is a bacteria or virus? Very good, it is a virus. The virus which is infecting a bacteria is called a bacteriophage. ஓகேங்களா? இப்போ என்னது டிரான்ஸ்டக்ஷன். ஓகேங்களா? சோ கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ கிளியரா இருக்குங்களா? Am I clear now? Now. Right பா. ஓகே. அதாவது என்னன்னா டிரான்ஸ்செக்ஷன் அப்படிங்கிறது ஓகே டிரான்ஸ்செக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியால இருக்கக்கூடிய டிஎன்ஏவை ஒரு பாக்டீரியோஃபேஜ் வைரஸ் இருக்கு இல்லைங்களா, இது இன்ஃபெக்ட் பண்ணி இந்த பாக்டீரியல் டிஎன்ஏவை அதுக்குள்ள எடுத்துக்கிட்டு அது இன்னொரு பாக்டீரியாக்குள்ள இந்த டிஎன்ஏவை உள்ள அனுப்புது இல்லையா, எனிஹாவ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜீன் இந்த இடத்துக்கு போயிடுச்சு. ஓகேவா? சோ யார் மூலியமா போகுது? ஒரு வைரஸ் மூலியமா எஸ்பெஷலி பாக்டீரியோஃபேஜ். ஓகேவா? சோ இது மூலியமா போறதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்டக்ஷன். சோ இப்போ கான்ஜுகேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிரான்ஸ்டக்ஷன். கிளியர் வித் திஸ் எவ்ரிபடி? எஸ் ஆர் நோ? ஃபார் எவ்ரிபடி, ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இந்த இடத்துல சில முக்கியமான டேர்ம்ஸ்க்கு மீனிங் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ எக்ஸோஜீனோட் அப்படின்னா என்னன்னா தெளிவா கவனிங்க, இது ஒரு பாக்டீரியா. ஓகேயா? இந்த பாக்டீரியா என்ன ஆகுதுன்னா இதுல இருந்து வரக்கூடிய அந்த டிஎன்ஏ தான் எங்க போகுது? இந்த இடத்துக்கு போகுது. அப்ப வெளியில இருந்து உள்ள வருது இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸோஜீனோட். ஓகேங்களா? டோனார், அதாவது யாரு டொனேட் பண்றாங்களோ அவங்க டோனார், யாரு ரிசீவ் பண்றாங்களோ அவங்க ரெசிபியன்ட். இது இந்த டிஎன்ஏ வெளியில இருக்கு இல்லையா ஒரு டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏக்கு ஹோஸ்ட் யாருன்னு சொல்லி கேட்டா அந்த ரெசிபியன்ட் தான். ஹோஸ்ட் இந்த சென்ஸ் என்னது? எந்த செல்லுல அது போய் வாழுதோ, அது எந்த இடத்துல போய் தங்குதோ அதுதான் ஹோஸ்ட். ஓகேங்களா? சோ ஹோஸ்ட் அந்த பாடியில இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் அதோடைய சப்போர்ட் எடுத்துக்கிட்டு தானே இந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது வளருது, அதுதான் ஹோஸ்ட். அப்ப டோனார்னா என்னன்னு தெரியணும், ரெசிபியன்ட்னா என்னன்னு தெரியணும், ஹோஸ்ட்னா என்னன்னு தெரியணும். சரிங்களா? இது ஒரு விஷயம். வெளியில இருந்து வந்த ஒரு பிராக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஃப்ரம் த டோனார் டு த ரெசிபியன்ட்டுக்கு போறதுதான் எக்ஸோஜீன். ஓகே, சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா வெளியில இருந்து உள்ள வந்தது உள்ளாரே இருக்கக்கூடிய குரோமோசோம் இந்த பாக்டீரியாவுக்கு சொந்தமான குரோமோசோம் இருக்கும் இல்லைங்களா, அதோட என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வந்தது இன்கார்பரேட் ஆகும். விச் மீன்ஸ் இன்கார்பரேட் ஆகும்னா ரெண்டும் சேரும். அப்ப உள்ளேயே இருக்கக்கூடிய குரோமோசோம எண்டோஜீனோட்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இப்போ உள்ள ரெண்டும் இன்கார்பரேட் ஆகி மிக்ஸ் ஆன உடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, பாக்டீரியல் செல் ரிசீவ் அண்ட் எக்ஸோஜீனோட். எக்ஸோஜீனோட்டும் இப்ப இந்த இடத்துல இருக்கு, அந்த செல்லுக்கு சொந்தமான எண்டோஜீனோட்டும் இந்த இடத்துல இருக்கு. அப்ப ரெண்டுமே இருக்கும்போது அந்த கண்டிஷனை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மீரோசைகோட்னு சொல்லுவாங்க. இத என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பார்ஷியல் டிப்ளாய்டு கண்டிஷன் ஆர் மீரோ டிப்ளாய்டு ஆர் மீரோசைகோட், எப்படி வேணா சொல்லலாம். ஓகேவா? கிளியர் வித் திஸ்? அதாவது என்னன்னா இங்க பாருங்க, இந்த பாக்டீரியாவுக்கு சொந்தமான ஜீன் தான், என்ன சொல்றது, இந்த பாக்டீரியாவுக்கு சொந்தமான அந்த குரோமோசோம எண்டோஜீனோட், அதுக்குள்ளார இருக்கு இல்லையா எண்டோஜீனோட். வெளியில இருந்து வந்த பிராக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏவை எக்ஸோஜீனோட்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ எண்டோஜீனோட்டும் இருக்கு, எக்ஸோஜீனோட்டும் இருக்கு. இதுதான் பார்ஷியல் கண்டிஷன். இப்போ வெளியில இருந்து வருது இல்லையா, இந்த ஜீன் உள்ள டிரான்ஸ்பர் ஆகுது இல்லையா, அது எது மூலியமா வேணாலுமே இருக்கலாம். டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கலாம், டிரான்ஸ்டக்ஷனா இருக்கலாம், கான்ஜுகேஷனா இருக்கலாம். ஓகேயா? இப்ப எண்டோஜீனோட்டும் இருக்கு, எக்ஸோஜீனோட்டும் இருக்கு. அதுதான் நம்ம மீரோசைகோட் ஆர் பார்ஷியல் டிப்ளாய்டு இன் கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம். கிளியர் வித் திஸ் நவ் எவ்ரிபடி? Yes or no? ஓகே, அடுத்து என்ன அப்படின்னா ஜெனடிக் ரீகாம்பினேஷன்.
இந்த ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன் அப்படின்னாலே என்னப்பா நம்ம சொல்வோம், அதாவது வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு அல்லீல் இந்த இடத்துல இந்த குரோமோசோமோ இந்த பிராக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ என்ன ஆகுதுன்னு பார்த்தா மிக்ஸ் ஆகணும்னு பார்த்தோம். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உள்ள வந்த அந்த எக்ஸோஜீனோட்டு உள்ளாரியே இருக்கக்கூடிய அந்த எண்டோஜீனோட்டோட ரீப்ளேஸ் ஆகலாம், ஐ மீன் மிக்ஸ் ஆகலாம், ஆகாமலையும் போகலாம். ஓகேங்களா? அப்போ ரீப்ளேஸ் ஆச்சு அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம், ஹோமோலாகஸ் டிஎன்ஏ சீக்வன்சஸ். அதாவது என்ன அப்படின்னா, இப்ப இந்த பாக்டீரியல் குரோமோசோமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி, அதோடைய டிஎன்ஏ சீக்வன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சு, ஹோமோலாகஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணிக்கும், இன்கார்பரேட் ஆகும். அப்படி இல்லையா, இன்கார்பரேட் ஆகலையா, அது என்ன ஆகும், டிகிரேட் ஆகும். ஓகேங்களா? சோ அப்போ அந்த இன்கார்பரேஷன் அப்படிங்கிறது ஹோமோலாகஸ் டிஎன்ஏ சீக்வன்சஸா இல்ல நான் ஹோமோலாகஸ் டிஎன்ஏ சீக்வன்சஸாங்கிறத பொறுத்து இருக்கு. ஹோமோலாகஸ் டிஎன்ஏ சீக்வன்சஸ் அப்படிங்கிறது என்ன ஆயிடும், ஹோமோலாகஸ் டிஎன்ஏ சீக்வன்சஸா இருந்துச்சு அப்படின்னா ரீகாம்பினேஷன் அப்படிங்கிறது நடந்துரும். சப்போஸ் நான் ஹோமோலாகஸ் டிஎன்ஏ, அதாவது இது ஒரு இந்த டிஎன்ஏ வேற பாக்டீரியா ஸ்பீஷியஸ், இது வேற ஒரு ஸ்பீஷியஸா இருந்துச்சு அப்படின்னா இன்கார்பரேஷன் ஆர் ரீகாம்பினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரேரான பாசிபிலிட்டியா மாறிடும். அப்படி இன்கார்பரேட் ஆகலையா, இட் அண்டர்கோஸ் அ டீக்ரடேஷன். புரிஞ்சுதா? இதுதான் ஜெனடிக் ரீகாம்பினேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பாக்டீரியல் ஜெனடிக்ஸ். ஓகேங்களா? சோ தட்ஸ் ஆல் அபௌட் தி பேசிக்ஸ். இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஓகே, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அடுத்து டிரான்ஸ்டக்ஷன் பார்ப்போம், அடுத்து என்ன அப்படின்னா கான்ஜுகேஷன் பார்ப்போம். சரிங்களா? ரைட். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கறது நம்ம என்ன சொன்னோம், இட் இஸ் அ ப்ராசஸ், அதாவது ஒரு ஹரிசாண்டல் ஜீன் டிரான்ஸ்ஃபர்ல ஒரு மெக்கானிசம் தான். ஃபர்ஸ்ட் அந்த மூணுல ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண மெக்கானிசம் இன் ஹரிசாண்டல் ஜீன் டிரான்ஸ்ஃபர்னா யாரு அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷனை பத்தி தான் கண்டுபிடிச்சாங்க. யாரு அப்படின்னா ஃப்ரெட்ரிக் கிரிஃபித் அப்படிங்கிறவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, வெளியில இருந்து வந்த டிஎன்ஏ, அதுதான் நேக்கட் டிஎன்ஏ சொல்லுவாங்க, ஃப்ரம் த என்விரான்மெண்ட், வேற ஏதோ ஒரு பாக்டீரியல் செல்ல இருந்து, அதாவது ஒரு பாக்டீரியல் செல் வந்து அது லைஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குட்டி குட்டியா பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா டிஎன்ஏவும் பிராக்மெண்டா இப்படி என்விரான்மெண்ட்ல அப்படியே பறந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போ அது இன்னொரு பாக்டீரியல் செல்லுக்குள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி உள்ள போகிறத தான் என்னன்னு சொல்றோம், நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றோம். அது எப்படி போகுதுங்கிறத நான் சொல்றேன். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல 2 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. ஒன்னு நேச்சுரல், இன்னொன்னு ஆர்டிபிஷியல். நேச்சுரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரேரான பாசிபிலிட்டி. ஆர்டிபிஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், இன்டியூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? சோ இப்ப கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா எப்படி இருக்கு, அதாவது கிராம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாக்டீரியா எல்லாம் காலேஜ் டேஸ்ல யூஜில ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பீங்க. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா, அந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா கிராம் ஸ்டெய்னிங் மெத்தட் அப்படிங்கறத ஒண்ணு பண்ணிருப்பீங்க. இப்போ ஒரு பாக்டீரியால கிறிஸ்டல் வயலட்டை நீங்க ஆட் பண்ணி அந்த பாக்டீரியா பர்பிள் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா அது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. அப்படி இல்ல அது பிங்க் கலர்ல இருந்துச்சு, சாஃப்ரானன் அப்படிங்கறது ஒரு ஸ்டெயின் ஆட் பண்ணீங்க அப்படின்னா, பிங்க் கலர்ல இருந்துச்சு, அந்த ஸ்டெயின் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அது என்னவா இருக்கும், அது வந்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவா இருக்கும். ஏன் இந்த ஸ்டெயினை இதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு, இதை அக்செப்ட் பண்ணல. எப்படி இதை அக்செப்ட் பண்ணிச்சு, இதை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா, கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியால அதோடைய செல் வால்ல பெப்டிடோகிளைகன் அப்படிங்கிற ஒரு கிளைகோ புரோட்டீன் இருக்கும். இதெல்லாம் மறுபடியும் நம்ம செல் பயாலஜில பார்ப்போம். நோ வரிஸ். ஓகே, அதாவது கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியான்னு சொல்ற பாக்டீரியாஸ்ல செல் வால்ல பெப்டிடோகிளைகன் அப்படிங்கிற கிளைகோ புரோட்டீன், கிளைகோனா சுகர், புரோட்டீன்னா நமக்கு தெரியும் கார்போஹைட்ரேட் அண்ட் சுகர், அதனாலதான் இந்த கிளைகோ புரோட்டீன் சொல்றோம். ஓகேங்களா? இதுவே அதோடைய செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்போ பாலிசாக்கரைடா இருந்துச்சு அப்படின்னா அது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. இஃப் த செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைகன், அது அந்த ஸ்டெயின் அக்செப்ட் பண்ணும், பர்பிள் கலர்ல நமக்கு தெரியும் மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது, அதை நம்ம கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியான்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுவே அந்த ஸ்டெயின் அக்செப்ட் பண்ணல, பிங்க் கலர்ல இருந்துச்சு அப்படின்னா அதோடைய செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் லிப்போ பாலிசாக்கரைட், அதனால அதால ஸ்டெயின் அக்செப்ட் பண்ண முடியல, இட் இஸ் அ கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேயா? ரைட். இப்போ கம்பீட்டன்ஸ் அப்படின்னா முன்னாடி அந்த கான்செப்ட சொன்னோம் இல்லையா, எந்த பாக்டீரியாமால அந்த டிஎன்ஏவை எடுத்துக்கிறதுக்கான எபிலிட்டி இருக்கோ, எடுத்துக்கிட்டு அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதோ, அததான் நம்ம கம்பீட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த கம்பேட்டன்ஸ் அப்படிங்கிறது பாக்டீரியாவோட இன்ஹெரண்ட் கேரக்டர்ஸ், அதாவது சில பேருக்கு சொல்லுவாங்களே கூடவே பிறந்த ஒரு கேரக்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. பாக்டீரியா அதை அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்னா அது நேச்சுரலாவே அந்த கெப்பாசிட்டியோட தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதே மாதிரி பாக்டீரியல் ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே கம்பீட்டன்டா இருக்குமான்னு சொல்லி கேட்டா இல்ல. சில ஸ்பீஷிஸ் ஆஃப் பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இன்டியூஸ் பண்ணணும் எக்ஸ்டர்னலா. சிலது என்ன பண்ணா நேச்சுரலாவே அதுக்கு அந்த கம்பீட்டன்ட் கேப்பபிலிட்டி ஆர் எபிலிட்டி அப்படிங்கிறது அதுக்கு இருக்கும். எப்படி இது நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த பாக்டீரியா அந்த டிஎன்ஏவை எடுத்துக்குதோ அதை நம்ம கம்பீட்டன்ட் பாக்டீரியான்னு சொல்லுவோம். அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பீட்டன்ட் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கறத ஒண்ணு ப்ரொடியூஸ் பண்ணுது. அதோடைய செல் வால்ல இந்த இடத்துல அந்த ஃபேக்டர் விச் இஸ் நத்திங் பட் அ புரோட்டீன். ஓகேங்களா, டிஎன்ஏ பைண்டிங் புரோட்டீன். எந்த டிஎன்ஏ? வெளியில இருந்து வரக்கூடிய டிஎன்ஏ பைண்ட் ஆகிறதுக்கு இந்த இடத்துல டிஎன்ஏ பைண்டிங் புரோட்டீன், அததான் கம்பீட்டன்ஸ் ஃபேக்டர்ஸ்னு சொல்றோம். அப்ப இந்த புரோட்டீன் என்ன பண்ணுது அப்படின்னா அது உள்ளுக்குள்ள அந்த டிஎன்ஏவை எடுத்துக்குது. சோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பீட்டன்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா. சோ இப்ப ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸை இதை சொல்ல மறந்துட்டேன். கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியால என்னென்ன பாக்டீரியாஸ்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே, பேசிலஸ் சப்டிலிஸ், இது வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படிங்கிறது ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸே அப்படிங்கிறது கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. இப்போ இந்த ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸேல பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நேச்சுரலி கம்பீட்டன்ட் பாக்டீரியான்ட்டு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஓகேங்களா. இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த பாக்டீரியா அதோடைய செல் வால் டிஎன்ஏ அப்டேக் இன்வால்வ்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மசோம்ஸ். அதாவது ஒன்றும் கிடையாது, ஸ்மால் மெம்பரேனியஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் ப்ரொட்ரூட் அவுட் சைட் த செல். அதாவது இந்த செல்லுல இருந்து எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஒரு வெசிகல்ஸ் மாதிரி இதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த டிஎன்ஏ இதுல போய் பைண்ட் ஆகி உள்ள வந்துரும், இன்கார்பரேட் ஆயிடும். சோ இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த வெசிக்கல்குள்ள அது வெசிக்கல்குள்ள அந்த டிஎன்ஏ என்டர் ஆகி இன்டர்னலைஸ் ஆகுது. இன்டர்னலைஸ் அப்படின்னா அந்த டிஎன்ஏவை உள்ள எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் இன்டர்னலைசேஷன். ஓகேங்களா. சரி, இப்போ இந்த ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸே அப்படிங்கிறது என்ன மாதிரியான டிஎன்ஏ பிராக்மெண்ட்டை உள்ள எடுத்துக்குதுன்னு பாத்தீங்கன்னா the DNA which have the specific sequences like this, இந்த மாதிரி சீக்வன்ஸ் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை மட்டும் தான் அது எடுத்துக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் இந்த ஸ்பீஷஸோடது. ஓகேங்களா. அப்போ அது எந்த மாதிரியான டிஎன்ஏவை ப்ரிஃபர் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓன் ஸ்பீஷியஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸை மட்டும் தான் அது ப்ரிஃபர் பண்ணுது. ஓகேங்களா. இன் கான்ட்ராஸ்ட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே அண்ட் பேசிலஸ் சப்டிலிஸ் இது வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிஎன்ஏ சீக்வன்ஸா இல்ல ஃபாரின் டிஎன்ஏவான்னு ஐடென்டிஃபை பண்ற கெப்பாசிட்டி இந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவுக்கு கிடையாது. ஓகேங்களா. சோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கறத பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல இருந்து வெளியில வருது, ஒரு பாக்டீரியா லைஸ் ஆகிறது மூலியமா அதுல இருந்து பிரிஞ்சு வந்த டிஎன்ஏ பிராக்மெண்ட் என்விரான்மெண்ட்ல இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பீட்டன்ட் பாக்டீரியா, அதாவது இந்த டிஎன்ஏவை அக்செப்ட் பண்ணக்கூடிய பாக்டீரியாவை கம்பீட்டன்ட் பாக்டீரியான்னு சொல்றோம். இந்த டிஎன்ஏ பிராக்மெண்ட் அது உள்ள எடுத்துக்குது. ஓகேங்களா. இப்ப இதுக்குள்ள ஒரு குரோமோசோம் இருக்கும் இல்லையா, அந்த குரோமோசோமோட இந்த டிஎன்ஏ எப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இன்கார்பரேட் ஆகுது. அப்படி இன்கார்பரேட் ஆயிடுச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம், ஹோமோலாகஸ் ரீகாம்பினேஷன் சொல்றோம். ஓகே, அது ரீகம்பைன்டு குரோமோசோம். அந்த ரீகம்பைன்டு குரோமோசோம் ஏன் ஹோமோலாகஸ் ரீகாம்பினேஷன் சொல்றோம் அப்படின்னா இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸும் இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஹோமோலாகஸ் ரீகாம்பினேஷன் சொல்றோம். ஓகேயா. இப்ப என்ன ஆகுது, இன்கார்பரேட் ஆன உடனே இப்போ வெளியில இருந்து வந்த டிஎன்ஏவும் இந்த பாக்டீரியால இருக்கக்கூடிய குரோமோசோமும் ரெண்டுமே மிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு புது ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா. புது புது கேரக்டர்ல நிறைய ப்ரோஜனிய அது சிந்தசிஸ் பண்ணுது. ஓகேவா. சோ இதனாலதான் பாக்டீரியா வைரஸ்ல நிறைய டைவர்சிட்டி இருக்கிறதுக்கான காரணம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். So it is in a pictorial representation. பாருங்க, இது ஒரு பாக்டீரியா, அதோடைய குரோமோசோம் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இதுதான் அந்த கம்பீட்டன்ஸ் ஃபேக்டர் டிஎன்ஏ பைண்டிங் புரோட்டீன் வெளியில இருந்து வர்றது இங்க பைண்ட் ஆகுது. பைண்ட் ஆனது நீங்க தெளிவா கவனிச்சீங்கன்னா தெரியும், ரெண்டு ஸ்ட்ராண்டா இருக்குன்னா ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் தான் உள்ள போகுது. உள்ள போனோடனே என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இடமும் என்ன ஆகுது, ஒரே மாதிரி இருக்கு, ரெண்டும் மிக்ஸ் ஆகுது. சோ இததான் நம்ம ரீகாம்பினேஷன் சொல்றோம். புரிஞ்சுதா?
So are you all clear with this transformation? Yes or no? ஓகேப்பா, இந்த கொஸ்டின் பாருங்க பார்க்கலாம். அதாவது கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, a transformation experiment is carried out using a donor DNA that is A plus B plus C plus, ஓகேங்களா, and a recipient that is A minus C minus B minus. ஓகே, சோ இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, A plus transformation is selected and tested further. Of these 64% are B plus and none are the C plus. B plus transformation is also selected. Of these 8% are also C plus. What is the gene order அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது என்ன அப்படின்னா, ஒரு ஒண்ணும் கிடையாது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்றாங்க. ஓகேங்களா, அதாவது அந்த டோனார் டிஎன்ஏ ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக உங்களுக்கு புரியுற மாதிரி நான் இப்படி போட்டிருக்கேன். ஓகேங்களா, சோ A பிளஸ் B பிளஸ் C பிளஸ் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா, இப்ப ரெசிபியன்ட் அது வாங்குது இல்லையா, அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா A மைனஸ் B மைனஸ் C மைனஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, A பிளஸ் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் இஸ் செலக்டட். இது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜீன் ஆர்டரை கேட்டிருக்காங்க. ஞாபகம் இருக்குங்களா, ஜீன் மேப்பிங் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோமா, அந்த ஜீன் மேப்பிங்ல நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணோம். ஓகே, நம்ம பார்த்தோமா, ஜீன் மேப்பிங் லிங்கேஜ் பார்த்தோம் இல்லையா? எஸ் எஸ் பார்த்தோம். ஜீன் ஆர்டர் இருக்கு இல்லைங்களா, சோ அந்த ஜீன் ஆர்டரை நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஞாபகம் இருக்குங்களா? எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா இல்லைங்களா? லிங்கேஜ் மேப்பிங், எஸ் ஆர் நோ? ஓகே, அதே மாதிரிதான் இதுவும். அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப இந்த டிஎன்ஏல இந்த இன்னொரு பாக்டீரியால இருந்து அந்த டிஎன்ஏ இங்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க போறது எது ஃபர்ஸ்ட் போகுது அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, சோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்றாங்க, அதுல எல்லாம் இந்த A இருக்கு, B இருக்கு, C இருக்கு, ரெசிபியன்ட்ல மைனஸ் அதுல எதுவுமே அந்த இடத்துல இல்ல. ஓகேங்களா, அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எது ஃபர்ஸ்ட் போகுதோ அதுதான் பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, A பிளஸ் ரீகாம்பினன்ஸ செலக்ட் பண்றாங்க, டெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல இந்த A பிளஸ் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்டை செலக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணும்போது 64% ஆர் B பிளஸ் அண்ட் நன் ஆர் த C பிளஸ். ஓகேங்களா, B பிளஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இஸ் ஆல்சோ செலக்டட், அதையும் செலக்ட் பண்றாங்க. ஆஃப் தீஸ் 8% ஆர் ஆல்சோ C பிளஸ்னு கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் த ஜீன் ஆர்டர்? அதாவது ஏக்கு பக்கத்துல யாரு இருக்கா, பிக்கு பக்கத்துல யாரு இருக்கா, சிக்கு பக்கத்துல யாரு இருக்கா, அந்த ஆர்டரை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, சோ இப்போ கொடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏவை சூஸ் பண்ணும்போது பிக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 64% இருக்கு. ஓகேங்களா, சி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0வா இருக்கு. அதாவது A பிளஸ் நம்ம செலக்ட் பண்ணும்போது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா
0% இருக்கு. அதாவது இப்ப நம்ம எந்த பாக்டீரியாவை சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா செலக்ட் ஒன்லி த பாக்டீரியா தட் ரிசீவ்ட் தி A+. அதாவது இந்த நிறைய பாக்டீரியாஸ் இருக்குப்பா. ஓகேங்களா? இப்ப இந்த டோனார் டிஎன்ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த ஒரு பாக்டீரியா இப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம ஒரு டிஎன்ஏ உள்ள வருது. உள்ள வந்த உடனே நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா எந்த பாக்டீரியா இதுல A+ இருக்கு, B+ இருக்கு, C+ அப்படிங்கிறது இருக்கு. எந்த பாக்டீரியா A+ ரிசீவ் பண்ணிருக்கோம் அதை நம்ம செலக்ட் பண்றோம். ஓகேங்களா? அப்ப அதை செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அமாங் தி 64% ஆர் B+ அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் 0% ஆர் C+ அப்படின்னு அப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா B தான் Aக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? when compared to A and C, Bயும் ஏவும் தான் க்ளோஸா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ABC அப்படிங்கிற ஆர்டர்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ ஆர்டர் அப்படிங்கிறது இப்படி இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா? சோ அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா B டிரான்ஸ்ஃபர்மேஷன் செலக்ட் பண்ணும்போது ஆஃப் தீஸ் 8% ஆர் ஆல்சோ C+ அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்போ Bயும் Cயும் பக்கத்துல இருக்கு, Aவும் Bயும் பக்கத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ கிளியர் வித் திஸ்? ஓகே ஓகே லெட் மீ சே. அதாவது நான் இன்னொரு ப்ராப்ளம் சொல்றேன். அதாவது என்ன அப்படின்னா இங்க பாருங்க, ஒரு ப்ராப்ளம்ப்பா. டோனார் வந்து A+, B+, C+ இப்படி இருக்காங்க. ரெசிபியன்ட் அப்படிங்கிறது A-, B-, C- இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் 1, ஓகேங்களா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட் 1ல A+ டிரான்ஸ்ஃபார்மன்ஸ நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா சூஸ் பண்றோம். அப்படி சூஸ் பண்ணும்போது என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா A+ டிரான்ஸ்ஃபார்மன்ஸை நம்ம சூஸ் பண்ணும்போது அதுல யாரும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கா? 80% B+ம் அந்த இடத்துல இருக்கு, 20% C+ அந்த இடத்துல இருக்கு. அதாவது ஏவை ரிசீவ் பண்ணிருக்கக்கூடிய ரெசிபியன்ட்ல யார் அதிகமா இருக்கான்னு பார்த்தா 80% B+ம் அதோடய டிராவல் ஆயிருக்கு, C+ அப்படிங்கிறது 20% இருக்கு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் A உள்ள வந்தா பின்னாடியே Bயும் வந்துருது. அப்ப Aவும் Bயும் அதோட ஜீன் ஆர்டர்ல பக்கத்திலே இருக்காங்கன்னு அர்த்தம் than C. ஓகேவா? கிளியர் வித் திஸ்? புரிஞ்சுதா? இன்னும் புரியல அப்படியா? ஓகே. அடுத்தது பாருங்க எக்ஸ்பெரிமெண்ட் 2. ஓகேங்களா? சோ இப்ப இந்த அடுத்த என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட்ல எதை சூஸ் பண்றோம் அப்படின்னா B+ டிரான்ஸ்ஃபார்மன்ஸ சூஸ் பண்றோம். அப்ப அதாவது B-ய ரிசீவ் பண்ணிருக்கக்கூடிய பாக்டீரியாஸ்ல எல்லாம் நம்ம பாக்குறோம். அந்த ரெசிபியன்ட்ல 70% யாரும் இருந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா C+ இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப A+ டிரான்ஸ்ஃபார்மன்ஸ பார்க்கும்போது B 80% அப்படிங்கிறது இருந்துச்சு, C அப்படிங்கிறது எவ்வளவுதான் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 20% இருந்துச்சு. ஓகேங்களா? Bக்கும் Cக்கும் பாத்தீங்க அப்படின்னா 70% அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஓகேங்களா? சோ Aக்கும் Cக்கும் அப்படிங்கும் போது 20%, Bக்கும் Cக்கும் போது 70%. அப்போ Aக்கு பக்கத்துல தான் B இருக்கு, Bக்கு பக்கத்துல தான் C இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? கிளியர் வித் திஸ்? அதாவது AB 80%, ஓகே, BC 70%, AC 20%. அப்ப இதுல யார் யார் அதிக ஃப்ரீக்வன்சில இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கு பக்கத்துல தான் B இருக்குன்னு அர்த்தம், Bக்கு பக்கத்துல தான் C இருக்குன்னு அர்த்தம், Aவும் Cயும் தூரமா இருக்குன்னு அர்த்தம். இப்ப புரிஞ்சுதுங்களா? கிளியர் ஃபார் எவ்ரிபடி? புரிஞ்சுதுங்களா? கிறிஸ்டல் கிளியர். தேங்க்யூ. ரைட்பா. நான் இன்னொரு ப்ராப்ளம் சொல்றேன் பாருங்க. டோனார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா A+, B+, C+. ஓகேயா? A+, B+, C+. ரெசிபியன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா A-, B-, C- பா. ஓகேயா? எக்ஸ்பெரிமெண்ட் 1 நம்ம எதை சூஸ் பண்றோம் அப்படின்னா A+ டிரான்ஸ்ஃபார்மன்ஸ சூஸ் பண்றோம். அப்படி சூஸ் பண்ணும்போது 75% அப்படிங்கிறது B கிடைச்சிருக்கு. ஐ மீன்
75% B பிளஸ் அப்படிங்கிறது இருக்கு, 0% அப்படிங்கிறது C பிளஸ் இருந்திருக்கு. எக்ஸ்பெரிமெண்ட் 2 பார்க்கும்போது C பிளஸ் டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்றோம். அப்படி சூஸ் பண்ணும்போது 60% யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா B பிளஸ் இருக்காங்க. இப்ப நான் இந்த மாதிரி கொடுத்துட்டேன், ஜீன் ஆர்டரை நான் கேட்டா what do you say? AB, BC, AC அத புடிச்சிட்டீங்க அப்படின்னா you can easily find out the gene order. A டிரான்ஸ்ஃபார்மன்ஸை சூஸ் பண்ணும்போது அதை அந்த A ரிசீவ் பண்ணிருக்கக்கூடிய 75% ஆஃப் பாக்டீரியால B பிளஸும் இருந்திருக்கு, ஆனா ஒரு C பிளஸ் கூட இல்ல. ஓகேயா? C டிரான்ஸ்ஃபார்மன்ஸ் C எந்தெந்த பாக்டீரியால ரிசீவ் பண்ணிருக்கோ அதுல 60% யாரும் இருக்கா, Bயும் இருக்காங்க. ஓகேயா? இப்ப என்ன சொல்லலாம்? What about others? மத்தவங்க என்னாச்சுப்பா, புரியலையா? Only you, if you can say, I can proceed. புரிஞ்சுதா இல்லையா? Do I want to repeat? Okay. Okay. ACB. So ACB அப்படிங்கிறது எதனாலப்பா வரும்? இங்க பாருங்க, AB இது ரெண்டுத்தையும் கம்பேர், இத ஏவை சூஸ் பண்ணும்போது நமக்கு ஏவும் பியும் 75% அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சியை சூஸ் பண்ணும்போது பியும் சியும் 60% அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஏவை சூஸ் பண்ணும்போது சி எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0%. அப்ப ஏவும் சியும் ரொம்ப தூரமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா? பி அப்படிங்கிறது தான் பக்கத்துல இருக்கு, சி தான் பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். ஞாபகம் இருக்குங்களா? டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ரீகாம்பினேஷன் நடக்கும். பார்த்தோமா? எஸ் ஆர் நோ? சோ நான் பின்னாடி நான் சொல்றேன், இந்த இடத்துல நிறைய இருக்கும், அதெல்லாம் நான் சொல்றேன். ஓகேங்களா? ரைட். இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஓவர். ஓகே, அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம பார்க்க போறோம். ஆனா கொஞ்சம் டிஃபரன்ஸ், கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்குன்னு வைங்களேன். நல்லா தெளிவா கவனிங்க. டிரான்ஸ்செக்ஷன் அப்படிங்கிறது என்னப்பா சொன்னோம், ஒரு பாக்டீரியால இருக்கக்கூடிய ஜீன் இன்னொரு பாக்டீரியாவுக்கு டிரான்ஸ்பர் ஆகுது, பட் வித் சம் மீடியேட்டர். அந்த மீடியேட்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியோபேஜ். யார் வந்து ஒன்னு கேரி பண்ணிட்டு போய் இன்னொரு இடத்துல கொண்டு போய் விடுறாங்களோ அவங்கள நம்ம கேரியர்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா வெக்டர் ஆர் கேரிங் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கொஸ்டின்ல ஸ்ட்ரைட்டாவே எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, which type of horizontal gene transfer is acting as a vector mediated gene transfer mechanism னு கேட்கலாம். So the answer will be transduction. இது யாரு டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லீடர்பர்க் அண்ட் ஜிண்டர். எதுல அப்படின்னா சால்மோனெல்லா டைஃபிமியூரியம் அப்படிங்கிற ஒரு மைக்ரோப்ல இதை ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இதுல ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? 2 types of transduction அப்படிங்கிறது இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கிற ஒரு 2 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இப்போ அத பத்தி நம்ம பார்க்கலாம். சோ இந்த ஜெனரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கறத நான் பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாக்டீரியால இருந்து ஒரு ஃபேஜ் அப்படிங்கிறது, ஒரு பாக்டீரியோஃபேஜ் நான் சொல்லிட்டேன். பாக்டீரியோஃபேஜ்ன்றது ஒரு வைரஸ் which is infecting a bacteria. இந்த வைரஸ் என்ன பண்ணுது அப்படிங்கறத பாருங்க. இந்த வைரஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுது. ஓகேயா? இன்ஃபெக்ட் பண்ண உடனே உள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏவை இங்க அனுப்பி விட்டுருது. ஓகேங்களா? இப்ப என்ன ஆகுது, இந்த டிஎன்ஏ இருக்கு இல்லையா, which is getting replicated. ரெப்ளிகேட் ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியல் குரோமோசோம குட்டி குட்டியா பிரேக் பண்ணி விட்டுருது. ஓகேங்களா? பிரேக் பண்ணது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க,
இதுதான் என்ன ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரவுண்ட் ஆகணும். அதாவது உள்ள இருக்கக்கூடியது இந்த டிஎன்ஏ. இது எப்போதுமே ஒரு ஃபேஜ் பாக்டீரியோஃபேஜ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணும்போது அப்படியே என்டையர் ஆர்கானிசம் உள்ள போகாம ஜஸ்ட் அதோடைய நியூக்ளியஸ மட்டும் உள்ள அனுப்பி விட்டுரும். சாரி, நியூக்ளியஸ்ன்றேன், ஜெனட்டிக் மெட்டீரியலை மட்டும் உள்ள அனுப்பி விட்டுரும். உள்ள போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை வச்சு சுத்தி இருக்கக்கூடிய புரோட்டீன் கேப்சிட அது சிந்தசிஸ் பண்ணிக்கும். அப்படி பண்ணும்போது ஆக்சிடென்டலா இத பேக் பண்றதுக்கு பதிலா இந்த பாக்டீரியல் குரோமோசோம் இருக்கு இல்லைங்களா, இதையும் பேக் பண்ணிடுது. வித்தியாசம் புரியுதா? இந்த இடத்துல இருக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. ஆக்சிடென்டலா அந்த பாக்டீரியல் டிஎன்ஏ உடைய அந்த பார்ட்டையும் என்ன பண்ணிடுது, இது பேக் பண்ணிடுது புரோட்டீன் கேப்சிடால. ஓகேயா? இப்ப அடுத்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியாவை இப்ப கீழே இருக்கக்கூடிய அந்த இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நீங்க சின்ன வயசுல இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த பேஸ் பிளேட்டு, அந்த 4 கால் இதெல்லாம் போட்டு நீங்க அதுக்கு ஒரு 5 மார்க் எல்லாம் வேற கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஓகேவா? சோ இப்போ அது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா டெவலப் ஆன வாட்டி இந்த பாக்டீரியாவை பிரேக் பண்ணிட்டு வெளியில வரும். வெளியில வர்றது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இது இருக்கு இல்லைங்களா. சோ இந்த பாக்டீரியல் டிஎன்ஏ இருக்கக்கூடிய ஃபேஜ் இருக்கு இல்லையா, இது போய் இன்னொரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணும்போது இது என்ன பண்ணுது, இது இங்க உள்ள போயிடுது. ஓகேங்களா? சோ அப்ப என்ன ஆகுது, இந்த பாக்டீரியல் குரோமோசோமோட இது என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா போய் இன்டெகிரேட் ஆயிடுது. இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்டக்ஷன். வேற ஒரு பாக்டீரியால இருக்கக்கூடிய டிஎன்ஏ ஒரு ஃபேஜ் மூலியமா இன்னொரு பாக்டீரியாக்குள்ள போகுது இல்லையா, இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்டக்ஷன். இது எத்தனை பேத்துக்கு புரிஞ்சது, எத்தனை பேத்துக்கு புரியல? கிளியர்? கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். ஓகேப்பா, ரைட். இப்ப அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த 2 சைக்கிளை பத்தி சொல்ல போறேன். சரிங்களா? லைட்டிக் அப்படிங்கிற ஒரு சைக்கிள், லைசோஜீனிக் அப்படிங்கிற ஒரு சைக்கிள். ஓகேயா? லைட்டிக் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன். லைசோஜீனிக் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன். ஓகேவா? சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நோட்ல. அதாவது ஜெனரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கிறது லைட்டிக் டிரான்ஸ்டக்ஷன், லைட்டிக் சைக்கிள ஃபாலோ பண்ணக்கூடிய டிரான்ஸ்டக்ஷன். ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கிறது லைசோஜீனிக் சைக்கிள ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிரான்ஸ்டக்ஷன். ஓகேயா? ரைட். இப்போ நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட்டிக். ஓகே, என்ன பண்ணுது, ஜெனரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன் ஒரு பாக்டீரியா லைட்டிக் growth ஆஃப் த ஃபேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு பார்ப்போம். அந்த ஃபேஜ் மிஸ்டேக்னா பாக்டீரியல் டிஎன்ஏவை பேக் பண்ணும் இல்லையா, இது டைரக்டா படிச்சா புரியாதுன்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது ஃபேஜ் டிஎன்ஏவை பேக் பண்றதுக்கு பதிலா இது என்ன பண்ணிடுது, அதையும் பண்ணுது. மிஸ்டேக்கன்லி இட் ஆல்சோ பேக்கிங் த பாக்டீரியல் குரோமோசோம். ஓகே, சோ இதுதான் ஜெனரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன்ல நடக்குது. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஜ்லயும் டிஃபரண்ட் செட்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொரு பாக்டீரியல் ஜீனுமே டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கான கெப்பாசிட்டியும் இருக்கும். ஓகேங்களா? சோ சிம்பிளா சொல்றேன் கவனிங்க. அதாவது ஒரு லைட்டிக் சைக்கிள், லைட்டிக் அப்படின்னால என்ன அர்த்தம், லைஸ்னு அர்த்தம், பிரேக்னு அர்த்தம், உடையுது. ஓகேயா? சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்ட் அப்படின்னா ஒரு ஃபேஜ் ஒரு பாக்டீரியால போய் அட்டாச் ஆகுது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க, நான் எழுத. செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பெனிட்ரேஷன். ஓகேங்களா? சோ அட்டாச் ஆன உடனே உள்ள அதோடைய பாக்டீரியல் குரோமோசோம் ஃபேஜ் வந்து அந்த டிஎன்ஏவை உள்ள இன்ஜெக்ட் பண்ணிடுச்சு, அதுக்கு பேரு பெனிட்ரேஷன். தேர்ட் என்ன, ஆனா என்ன விஷயம்னா டிஎன்ஏ மட்டும்தான் உள்ள போகுமே தவிர்த்து ஃபேஜோடைய புரோட்டீன் கேப்சிட் எல்லாம் வெளியிலேயே தான் இருக்கும். சரிங்களா? அததான் நான் உங்கள்கிட்ட சொன்னது, பெனிட்ரேஷன். தேர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோசிந்தசிஸ். பயோசிந்தசிஸ் அப்படின்னா என்ன, ரெப்ளிகேட் ஆகுது இல்லையா. இப்போ கம்ப்ளீட்டா யார் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, அந்த பாக்டீரியா அப்படிங்கிறது இந்த ஃபேஜோடைய கண்ட்ரோலுக்கு வந்துருது. ஓகேங்களா? சோ இப்ப அடுத்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபேஜோடைய டிஎன்ஏல என்ன இருக்கும், அந்த ஃபேஜோடைய டிஎன்ஏல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த வைரஸோடைய புரோட்டீன் செட்டப் சிந்தசிஸ். அல்டிமேட் கோல் ஆஃப் டிஎன்ஏ என்ன, டு சிந்தசைஸ் அ புரோட்டீன். அப்ப அந்த வைரஸ்க்கு தேவையான புரோட்டீனை தான் சிந்தசிஸ் பண்றது அது பார்க்கும். So now the bacteria is completely under the control of the phage DNA. ஓகேங்களா? அப்ப phage DNA ரெப்ளிகேட் பண்ணும், ஃபேஜுக்கு தேவையான புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும்.
4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசம்பிளி. ஓகே, என்ன ஆகுது இப்ப தனித்தனியா சிந்தசிஸ் ஆனது இந்த மாதிரி என்ன ஆகுது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஃபேஜா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்படி பேக் ஆயிடுச்சு. இதுக்கு பேரு அசம்பிளி. ஓகேங்களா? அடுத்து ஹெட், டெய்லு, டிஎன்ஏ எல்லாம் தனித்தனியா செக்ரேட் ஆனது அசம்பிள் ஆயிடுது. ஃபைனலா என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு செல் பர்ஸ்ட் அவுட் ஆகுது. ஓகேங்களா? பர்ஸ்ட் அவுட் ஆகி 100ல இருந்து 200 ஃபேஜ் அப்படிங்கறது பக்கமா என்ன ஆகும் ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? சோ இதுதான் என்னன்னு பாத்து இந்த பாக்டீரியா இந்த இடத்துல என்ன ஆகுது இட் வில் டை. ஓகேங்களா? இட் வில் டை. சோ இதுதான் எக்ஸாம்பிள். என்ன பாக்டீரியோஃபேஜ் லைட்டிக் சைக்கிள் அண்டர்கோ பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா T4 பாக்டீரியோஃபேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிளியர் வித் திஸ்? அந்த அசம்பிளிங்கும் போதுதான் ஒரு ஆக்சிடென்டலா ஒரு பாக்டீரியல் குரோமோசோமையும் போயிட்டு அதை பேக் பண்ணும். சோ இதுக்கு பேரு ஜெனரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன். கிளியர் வித் திஸ் now? Okay, for everyone? ஓகேப்பா, ரைட். இப்போ இந்த ஃபேஜ் என்னென்ன ஃபேஜ் இதுல இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா P1 phage or P22ன்ற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. PYனா போய் எதை இன்ஃபெக்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஈகோலைய. இத வந்து சால்மோனெல்லா டைஃபி, இட்ஸ் பாக்டீரியா. ஓகேங்களா? சோ இப்போ இதுல 2 டைப்ஸ் ஆஃப் ஜெனரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னா அபார்டிவ் டிரான்ஸ்டக்ஷன் அண்ட் கம்ப்ளீட் டிரான்ஸ்டக்ஷன். அதாவது அபார்டிவ் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னா டோனார் டிஎன்ஏ அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஹோஸ்ட் டிஎன்ஏவோட இன்டகிரேட் ஆகல அப்படின்னா அது அபார்டிவ் டிரான்ஸ்டக்ஷன். இன்டகிரேட் ஆச்சு அப்படின்னா அது கம்ப்ளீட் டிரான்ஸ்டக்ஷன். லெட் மீ ஷோ தட் பிக்சர். இங்க பாருங்க, இந்த பாக்டீரியல் குரோமோசோம் என்ன ஆகுது இன்டகிரேட் ஆகாம தனியாவே இருந்துச்சு அப்படின்னா அபார்டிவ். இன்டகிரேட் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்ஏ இன்டகிரேட் ஆயிடுச்சு. ஆனதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கம்ப்ளீட் டிரான்ஸ்டக்ஷன் சொல்றோம். ஓகேங்களா? சரிப்பா, தட்ஸ் ஆல் அபவுட் த ஜெனரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன். இப்போ ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன டிஎன்ஏ இந்த இடத்துல எடுத்துக்கிறோம் லாம்டா ஃபேஜ் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இந்த லாம்டா ஃபேஜ் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, என்ன ஆகுது அந்த டிஎன்ஏ என்ன ஆகணும் பாக்டீரியல் டிஎன்ஏவோட போய் இன்டகிரேட் ஆகணும். ஓகேங்களா? சோ ஒரு பாக்டீரியல் டிஎன்ஏவும் சர்க்குலரா தான் இருக்கும், உள்ள வர டிஎன்ஏவும் இப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இதை நம்ம புரியணும்ன்றதுக்காக இந்த மாதிரி லீனியரா இங்க போட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ பாக்டீரியல் டிஎன்ஏல என்ன ஆகும் அந்த லாம்டா ஃபேஜ் டிஎன்ஏ இருக்கு இல்லையா that has to be incorporated with the bacterial DNA. எப்படி அதுதான் இந்த இடத்துல ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷனுக்கும் ஜெனரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாருங்க. ATT சைட் அப்படின்னு ஒரு சைட் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் சைட். ஓகேயா? அதாவது the phage லாம்டா ஃபேஜ் டிஎன்ஏ பாக்டீரியல் டிஎன்ஏவோட அந்த அட்டாச் ஆகக்கூடிய அந்த சைட் என்னன்னு பாத்தீங்கன்னா BOB'. ஓகே, சோ எந்த இடத்துல ஃபேஜ் லாம்டா ஃபேஜ் டிஎன்ஏவோட பாக்டீரியல் டிஎன்ஏ போய் சேருதோ அது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா POP'. இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டும் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்டகிரேட் ஆகுது. அப்ப இன்டகிரேட் ஆகணும் அப்படின்னா நல்ல தெளிவா கவனிங்க. இந்த இடத்துல கேலக்டோஸ், இந்த இடத்துல பயோ, இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக் ஜீன் சீக்வன்ஸ் இருக்கிற இடத்துலதான் ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் என்ன ஆகுது லாம்டா ஃபேஜ் டிஎன்ஏ பாக்டீரியல் டிஎன்ஏவோட போய் பைண்ட் ஆகுது. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன், இத நம்ம அப்படியே லீனியரா நம்ம போட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லாவே என்னதான் இங்க இருந்து இங்க வரைக்கும் எல்லாமே லாம்டா டிஎன்ஏ தான். இந்த டிஎன்ஏ இப்ப என்ன ஆயிடுச்சு பாக்டீரியல் டிஎன்ஏவோட இன்கார்பரேட் ஆயிடுச்சு. இதுதான்ப்பா ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன். இப்ப அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். இப்போ ஃபேஜ் எப்படி அட்டாச் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். இப்ப எப்படி டிட்டாச் ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ டிட்டாச் ஆகணும் அப்படின்னா கரெக்டா இந்த இடத்துலயும் ஒரு கட், ஒரு எக்ஸிஷன்னா கட்டு தான் அது நடந்துச்சு அப்படின்னா நார்மல் லாம்டா ஃபேஜ் டிஎன்ஏ கிடைச்சிரும், நார்மல் பாக்டீரியல் அகைன் நமக்கு கிடைச்சிரும். இதுவே கரெக்டா கட் ஆகல அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க பாருங்களேன், இந்த கேல் அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் அந்த லாம்டா ஃபேஜ் டிஎன்ஏவோட போய் என்ன ஆயிடுச்சு இதாயிடுச்சு. அதான் இன்கரெக்ட் எக்ஸிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சப்போஸ் லாம்டா ஃபேஜ் டிஎன்ஏ டிஃபெக்டிவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது பாக்டீரியல் குரோமோசோம்ல இருக்கக்கூடிய சில பார்ட் அந்த ஃபேஜ் டிஎன்ஏவோட இன்கார்பரேட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த ஃபேஜ் டிஎன்ஏ என்ன பண்ணும் அதுக்கு தகுந்த மாதிரியான டிஃபெக்டிவ் ப்ரொடக்ஷன் தான் கொடுக்கும். ஓகேவா? சோ கவனிங்க,
ஸ்பெஷலைஸ்டு டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது இந்த பேஜ் எந்த மாதிரி ஜீனை டிரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஸ்பெசிபிக் பாக்டீரியல் ஜீன்ஸை தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேங்களா? சோ இது எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூ டு டிஃபெக்டிவ் எக்ஸிஷன் ஆஃப் ப்ரோஃபேஜ் டிஎன்ஏ. ப்ரோஃபேஜ் டிஎன்ஏனா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பேஜ் டிஎன்ஏவும் பாக்டீரியல் டிஎன்ஏவும் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் ஆஃப் டிஎன்ஏவை தான் ப்ரோஃபேஜ் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாண்டா பேஜ் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஜிஏஎல்னு பார்த்தோம் இல்லையா, அது கேலக்டோஸ் ஃபெர்மெண்டேஷன் நடக்கிறதுக்கான சைட்டு. BIO அப்படிங்கிறது பயோட்டின் சிந்தசிஸ். ஓகே, சோ இது எல்லாமே ப்ரொடியூசஸ் த ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்டியூசிங் பார்ட்டிகல்ஸ். அதாவது டிஃபெக்டிவ் டிரான்ஸ்டக்ஷன் மூலியமா தான் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். அபரண்ட் எக்ஸிஷன், இந்த மாதிரி 2 ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? ரைட், இப்ப இந்த ஸ்டெப்ஸ் சொல்ற நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைசோஜீனி சைக்கிள் இருக்கு இல்லைங்களா, நான் என்ன சொன்னேன், ஜெனரலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன்ல என்ன சைக்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட்டிக் சைக்கிள். ஓகேவா? ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னா லைசோஜீனிக் சைக்கிள்னு சொன்னேன் இல்லைங்களா. அந்த லைசோஜீனிக் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே அட்டாச்மெண்ட் தான். ஓகேங்களா? அதே சேம் லைட்டிக் சைக்கிள்ல நம்ம என்னன்னு பார்த்தோமோ அதே மாதிரி அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது நடக்கும். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஜெக்ஷன், டிஎன்ஏ இன்ஜெக்ஷன். அதோடைய உள்ள இருக்கிற டிஎன்ஏ மட்டும் உள்ள என்டர் ஆகுது. என்டர் ஆன உடனே இன்டகிரேஷன் அப்படிங்கிறது நடந்துரும். ஓகேங்களா? இன்டகிரேஷன் நடந்து 4வது என்னன்னு பாத்தீங்கன்னா டிவிஷன் அப்படிங்கிறது நடக்கும். செல் டிவிஷன் அப்படிங்கிறது உள்ளாரியே நடக்கும். சோ இப்ப இந்த இன்டகிரேஷன்னா பேஜோடைய டிஎன்ஏவும் பாக்டீரியல் டிஎன்ஏவும் இன்டகிரேட் ஆகுற இந்த ஸ்டேஜ் தான் நம்ம ப்ரோஃபேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? 5வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன நடந்துச்சு, அந்த பாக்டீரியாக்குள்ளே டிவிஷன் மட்டும்தான் நடந்துச்சே தவிர பாக்டீரியா உயிரோட தான் இருக்கு. அதனாலதான் இத லைசோஜீனிக் சைக்கிள்னு சொல்றோம். இத லைட்டிக் சைக்கிள்னு சொல்றதுக்கான காரணம் அந்த ஹோஸ்ட் செல்ல என்ன பண்ணிடுச்சு, பிரேக் பண்ணிட்டு வெளியில வருது. ஓகேங்களா? இப்ப என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லைசோஜீனி சைக்கிள் இருக்கு இல்லைங்களா, அந்த லைசோஜீனி சைக்கிள் அப்படிங்கிறது என்னவா மறுபடியும் ஃபாலோ ஆகும். லைசோஜீனி சைக்கிள் ஃபாலோடு பை டெஃபினெட்லி எ லைட்டிக் சைக்கிள். தேவையான எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன் அப்படிங்கறது நடக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த லைட்டிக் சைக்கிள் அப்படிங்கிறது லைசோஜீனிக் சைக்கிள் அப்படிங்கிறது லைட்டிக் சைக்கிளுக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா அப்பதான் உள்ள இருக்கிறது வெளியில வர முடியும். ஓகேங்களா? சோ இதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்டக்ஷன். சோ எப்படி வந்து எப்படி வந்து இந்த லைசோஜீனி சைக்கிள்ல இருந்து லைட்டிக் சைக்கிளுக்கு கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 2 முக்கியமான புரோட்டீன் அப்படிங்கிறது இதுக்கு தேவை. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் டவுட்டை பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் இன்னொரு வாட்டியும் சொல்றேன். ஓகேயா? அதாவது CI ரெப்ரசார் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. ஓகே, இட் இஸ் ரெப்ரசார் புரோட்டீன். அடுத்தது க்ரோ அப்படிங்கிற ஒரு புரோட்டீன். ஓகேங்களா? சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா CI ரெப்ரசார் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா லைசோஜீனி சைக்கிள் அப்படிங்கறது நடக்கும். க்ரோ புரோட்டீன் அப்படிங்கறது ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா லைட்டிக் சைக்கிள் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிஷன்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த CI ரெப்ரசார் அப்படிங்கிறது இன்ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு போயிடும். க்ரோ புரோட்டீன் ஆக்டிவ் ஆகும். ஆக்டிவ் ஆன உடனே லைசோஜீனி சைக்கிள்ல இருந்து லைட்டிக் சைக்கிளுக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ 2த்துக்கும் உண்டான டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். ஓகேங்களா? அதாவது லைட்டிக் சைக்கிள்க்கும் லைசோஜீனிக் சைக்கிள்க்கும் உண்டான டிஃபரன்ஸ் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டிக் சைக்கிள்ல ஹோஸ்ட் செல் அப்படிங்கிறது இட் வில் டை. ஆனா லைசோஜீனிக் சைக்கிள்ல இட் வில் சர்வைவ். ஓகேங்களா? இப்ப லைட்டிக் சைக்கிளும் பேஜ் டிஎன்ஏ, இந்த பேஜ் டிஎன்ஏ வந்து லைட்டிக் சைக்கிள்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தனித்தனியா ரெப்ளிகேட் ஆகும். ஆனா லைசோஜீனிக் சைக்கிள்ல நம்ம இன்டகிரேட் ஆனதா பார்த்தோம். ஓகேங்களா? சோ எக்ஸாம்பிள் இந்த கேல் அப்படிங்கிறது பாக்டீரியல் டிஎன்ஏ வந்து இன்டகிரேட் ஆச்சு இல்லையா. ஆனா லைட்டிக் சைக்கிள்ல நம்ம என்ன பார்த்தோம், லைட்டிக் சைக்கிள்ல இந்த மாதிரி தனித்தனியா ரெப்ளிகேட் ஆச்சு. அததானே நம்ம பார்த்தோம். அதுதான் நான் சொன்னது. இப்போ ப்ரோஃபேஜ் அப்படிங்கிறது இன்டகிரேட் ஆன உடனே அதை நம்ம ப்ரோஃபேஜ்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இன்டகிரேஷன் அப்படிங்கிறது நடக்காது. ஹோஸ்ட் டிஎன்ஏ இதுல டெஸ்ட்ராய் ஆயிடும். இந்த இடத்துல இட் வில் ரிமைன்ஸ் த சேம். ஓகேங்களா? அப்படியே இருக்கும்.
ஓகே. அண்ட் அதே மாதிரி phage ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல இமீடியட்டா நடக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராசஸ் டிலே ஆகும். ஓகேங்களா? சோ இந்த டிரான்சாக்ஷன் டைப்பை ஜெனரலைஸ்ட்னு சொல்லுவோம். இந்த டிரான்சாக்ஷன் டைப்பை நம்ம ஸ்பெஷலைஸ்ட்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இதுக்கு எக்ஸாம்பிள் T4 பாக்டீரியோஃபேஜ், இதுக்கு வந்து லாம்டா phage DNA ஆர் லாம்டா பாக்டீரியோஃபேஜ் எப்படி வேணா சொல்லலாம். So this is what a transaction and the difference between generalized and specialized. Clear with this? எல்லாத்துக்கும் இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். அபார்ட்டிவ் அண்ட் கம்ப்ளீட் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் டிரான்சியன்ட் ரீகாம்பினேஷன் ஃபார்ம் ஆச்சுன்னா கம்ப்ளீட், இல்ல அப்படின்னா அது அபார்ட்டிவ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். டைலைசோஜன் ஃபார்மேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கோ இன்ஃபெக்ஷன் வித் த வைல்ட் டைப் பிளஸ் ஸ்பெஷலைஸ்டு டிஎன்ஏ. அதாவது நார்மல் டைப்பான பாக்டீரியாவும் சரி ஃபேஜும் ரெண்டுமே இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அந்த இடத்துல டைலைசோஜன் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? சோ இதுல இருந்தும் ஜீன் மேப்பிங்க நம்ம பார்க்கலாம். பின்னாடி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கோ டிரான்ஸ்டக்ஷன். கோ டிரான்ஸ்டக்ஷன் இருக்கு இல்லையா? அதாவது டிரான்ஸ்பர் ஆஃப் டூ க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன்ஸ். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஎன்ஏ இந்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி டிரான்ஸ்பர் ஆகும்போது இந்த இடத்துல பாருங்க, டிரான்ஸ்பர் ஆஃப் டூ க்ளோஸ்லி லிங்க்டு ஜீன்ஸ் டுகெதர் இன் a single phage particle. அதாவது ஒரே ஃபேஜ்ல ரெண்டு ஜீனும் ஏ பி அப்படிங்கிற ரெண்டு ஜீன் லிங்க் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ரெண்டும் ஒன்னாவே தான் டிரான்ஸ்பர் ஆகும். அதுதான் கோ டிரான்ஸ்டக்ஷன் சொல்றோம். ஓகேங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் மேக்ஸிமம் சைஸ் டிஎன்ஏ தட் கேன் பேக்கேஜ்டு பை த ஃபேஜ். அந்த ஃபேஜ் பேக் பண்ணுது இல்லையா? சோ அதை டிபெண்ட் பண்ணி தான், இந்த சைஸை பொறுத்து தான் இருக்கு. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? கோ டிரான்ஸ்டக்ஷன்ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லிங்க்டு ஜீன்ஸ் ஒரே ஒன்னாவே டிரான்ஸ்பர் ஆகுறத கோ டிரான்ஸ்டக்ஷன் சொல்றோம். அப்போ ஜீன்ஸ் ரெண்டும் பக்கத்து பக்கத்திலே இருந்துச்சுன்னா, நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா? இப்போ ஏக்கும் பிக்கும் 75% அந்த டிரான்ஸ்டக்ஷன் ஃப்ரீக்வன்சி அப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரீக்வன்சி இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுத்துக்கும் உள்ள நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் ரெண்டுமே ஒன்னாவே டிரான்ஸ்பர் ஆகுது. இல்ல ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஜீரோவா இருக்கு, ஐ மீன் கோ டிரான்ஸ்டக்ஷன் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் டிரான்ஸ்டக்ஷன் ஃப்ரீக்வன்சி ஜீரோவா இருக்கு அப்படின்னா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் இந்த பாயிண்ட். புரிஞ்சுதா? அப்ப கோ டிரான்ஸ்டக்ஷன் ஃப்ரீக்வன்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஜீன் டிஸ்டன்ஸ். அதாவது டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா ஃப்ரீக்வன்சி எப்படிப்பா இருக்கும்? கம்மியா இருக்கும். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து டிரான்ஸ்பர் ஆகுற அந்த ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தியா இருக்கும். இது புரிஞ்சுதா இல்லையா? அதுதான் அந்த ப்ராப்ளம்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணது. எஸ் ஆர் நோ? புரிஞ்சுதா இல்லைங்களா? ஓகே. சோ இந்த ஃபார்முலா ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோ டிரான்ஸ்டக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு. 1/d/l ஹோல் பவர் கியூப் பியூஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சி அப்படிங்கிறது கோ டிரான்ஸ்டக்ஷன் ஃப்ரீக்வன்சி, டி அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ், எல் அப்படிங்கிறது டிரான்ஸ்டியூசிங் ஃபிராக்மெண்ட். அதாவது எந்த எந்த ஃபிராக்மெண்ட், இந்த ஃபிராக்மெண்டோடைய சைஸ் அதுதான் லென்த் எல் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றாங்க. டி அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். சோ அதுதான் எதை டிசைட் பண்ணுது அப்படின்னா கோ டிரான்ஸ்டக்ஷன் ஃப்ரீக்வன்சியை டிசைட் பண்ணுது. ஓகேயா? So that's all about the transduction and transformation. Next என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஜுகேஷன். ஓகேவா? இப்போ கான்ஜுகேஷன் இந்த அதாவது when compared to the transduction and transformation, கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரிக்கி. அதனால கொஞ்சம் தெளிவா கவனிங்க. ப்ளீஸ் பி அட்டென்டிவ். ஓகேவா? சோ டோன்ட் ஃபெட் அப் ஆயிட வேண்டாம். பாருங்க, அதாவது ஒரு பாக்டீரியா இன்னொரு பாக்டீரியாவோட பிசிக்கல் கான்டாக்ட்ல இருக்கும். அப்படி அது மூலியமா ஜீன் டிரான்ஸ்பர் நடந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராசஸ நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கான்ஜுகேஷன்.
சொல்லுவோம். இது யாரு டிஸ்கவர் பண்ணாங்கன்னா ஜோஷுவா லீடர்பர்க் அண்ட் எட்வர்ட் டாட்டம் அப்படிங்கிறவங்க. ஓகேங்களா? இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா டோனார் அந்த பாக்டீரியம் இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் டிரான்ஸ்பர் ஆகுது. ஓகே, இன்னொரு ஜெனட்டிக் மெட்டீரியலோட என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரீகாம்பினேஷன் அப்படிங்கறது நடக்குது. ஓகேங்களா? சோ இததான் கான்ஜுகேஷன் நம்ம சொல்றோம். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு குரோமோசோம் இருக்கும். சரிங்களா? இந்த குரோமோசோம்ல பிளாஸ்மிட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர், அதுவும் சர்க்குலர் ஷேப் தான். அந்த பிளாஸ்மிட நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல எஃப் பிளாஸ்மிட் ஆர் செக்ஸ் பிளாஸ்மிட் ஆர் ஃபர்டிலிட்டி பிளாஸ்மிட் ஆர் எஃப் ஃபேக்டர், எப்படி வேணா அது சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, அதாவது அந்த எஃப் பிளாஸ்மிட் தான் ஒரு பாக்டீரியால இருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு உள்ள போகும். ஓகேங்களா? அந்த எஃப் பிளாஸ்மிட் ஆர் எஃப் ஃபேக்டர், செக்ஸ் பிளாஸ்மிட், ஃபர்டிலிட்டி பிளாஸ்மிட் ஆர் ஃபர்டிலிட்டி ஃபேக்டர், எப்படி வேணா சொல்லலாம். அந்த டிஎன்ஏவை வாங்கிக்கிற அந்த பாக்டீரியாவை நம்ம டிரான்ஸ் கான்ஜுகன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஓகேங்களா? இதுவே ஒரு பாக்டீரியாவுக்கும் இன்னொரு பாக்டீரியாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை, ஆனா அதுல இருக்கக்கூடிய அந்த எஃப் ஃபேக்டர் இங்க போயிடுச்சு அப்படின்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா ப்ரோமிஸ்குவஸ் பிளாஸ்மிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோமிஸ்குவஸ் பிளாஸ்மிட்ஸ் அப்படின்னா எந்த ரிலேஷனுமே அதுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? யாரோட வேணாலும் மேட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கலாம். ஒரே மாதிரி ஸ்பீஷியஸ் இருக்கணும்ன்ற தேவை இல்ல. ஓகேங்களா? சரி, இப்ப கொஸ்டின் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்துதான் கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் தான். அதாவது எஃப் பிளஸ் இன்டூ எஃப் மைனஸ், ஹெச்எஃப்ஆர் இன்டூ எஃப் மைனஸ், இததான் நம்ம கேட்பாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ற சில விஷயத்த மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா புதுசா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒன்னும் புரியாத மாதிரி இருக்கும், ஆனா அது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். மைண்ட வந்து இது கஷ்டம் பிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். பாருங்க, அதாவது இந்த பாக்டீரியா இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா குரோமோசோம் பக்கத்துல யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த எஃப் ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்கும். எந்த பாக்டீரியால எஃப் ஃபேக்டர் அப்படிங்கிறது இருக்குதோ அதை நம்ம எஃப் பிளஸ்ன்னு சொல்றோம். புரிஞ்சுதா? அதாவது பிளாஸ்மிட், நான் பேசுறது குரோமோசோம் பத்தி கிடையாது. எந்த பாக்டீரியால இந்த எஃப் ஃபேக்டர் இருக்குதோ அதை நம்ம எஃப் பிளஸ்ன்னு சொல்றோம். எந்த பாக்டீரியால எஃப் பிளஸ் அப்படிங்கிறது, ஐ மீன் அந்த எஃப் ஃபேக்டர் அப்படிங்கிறது இல்லையோ, அந்த ஃபர்டிலிட்டி பிளாஸ்மிட்ங்கிறது இல்லையோ, அதை நம்ம எஃப் மைனஸ்னு சொல்றோம். புரிஞ்சுதா? யார்கிட்ட அந்த எஃப் பிளஸ் அப்படிங்கிறது இருக்குதோ அதுதான் டோனாரா ஆக்ட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இதுதான் கொடுக்குது. யார்கிட்ட வந்து அந்த எஃப் ஃபேக்டர் இல்லையோ அதுதான் ரெசிபியன்ட். ஓகேங்களா? ஓகே, புரிஞ்சுதா? அதாவது எஃப் பிளாஸ்மிட் இருக்கு அப்படின்னா அதை எஃப் பிளஸ் ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம், டோனாரா ஆக்ட் பண்ணுதுன்னு சொல்றோம். அந்த எஃப் ஃபேக்டர் இல்ல அப்படின்னா எஃப் மைனஸ் ஸ்ட்ரெயின்னு சொல்றோம், விச் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ ரெசிபியன்ட்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஃப் ஃபேக்டர்னு சொல்றோமே அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எஃப் பிளாஸ்மிட்ல ஒரு ஜீன் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் ஜீன்ஸ், ஜீன்ஸ் சொல்றோம். இதுதான் என்ன பண்ணுது, இந்த கான்ஜுகேஷன் ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது. எப்படி என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியாவுக்கும் ஒரு பிசிக்கல் கனெக்ஷன் வேணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதுதான் எம்பிஎஃப் டிடிஆர், மேட்டிங் பேர் ஃபார்மேஷன், டிஎன்ஏ டிரான்ஸ்பர் அண்ட் ரெப்ளிகேஷன். அதாவது இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஸ் பைலி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? செக்ஸ் பைலஸ்ன்னு சொன்னா சிங்குலர், பைலின்னு சொன்னா பிளூரல், அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ எம்பிஎஃப் அப்படிங்கறது மேட்டிங் பேர் ஃபார்ம் ஆயிடுச்சு, இது மூலியமா இங்க இருக்கக்கூடிய எஃப் பிளாஸ்மிட் இந்த இடத்துக்கு போயிடும். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? சோ அப்ப அது என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுவுல அந்த இது வந்துச்சுங்களா, இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ சேனல். அந்த சேனல்ல தான் டைப் 4 செக்ரேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒவ்வொரு எஃப் பிளஸ் பாக்டீரியால 1 to 3 செக்ஸ் பைலி அப்படிங்கிறது இருக்கும். அதாவது இன்னும் புரியுற மாதிரி சொன்னோம் அப்படின்னா இந்த எஃப் பிளஸ் இது என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப் மைனஸ், ஏன்னா எஃப் பிளாஸ்மிட் அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்ல. இப்ப இந்த செக்ஸ் பைலி அப்படிங்கிறது இந்த இடத்துல அட்டாச் ஆகணும் அப்படின்னா அந்த ரிசப்டார் எஃப் மைனஸ் செல்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய செல் சர்ஃபேஸ்ல ரிசப்டார் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ரிசப்டார் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த செக்ஸ் பைலஸ் இருக்கு இல்லைங்களா, எஃப் பிளாஸ்மிட்ல இருக்கக்கூடிய அந்த ட்ராஜீன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பைலஸ் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த பைலி என்ன ஆகணும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல போய் உட்காரணும். அந்த இடத்துல ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ரிசப்டார் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? இதுல இருந்து ஏதாவது கொஸ்டின் வருமான்னு சொல்லி கேட்டா வராது. ஆனா எதுல இருந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த பிக்சர்ல இருந்து வரும்.
எப்படி அப்படின்னா இங்க பாருங்க, அதாவது இந்த இடத்துல எஃப் பிளாஸ்மிட் அப்படிங்கிறது இருக்குப்பா. இருக்குன்றதுனால நம்ம இது எஃப் பிளஸ் டோனார்னு சொல்றோம். இந்த இடத்துல எஃப் பிளாஸ்மிட் இல்லாததுனால எஃப் மைனஸ் ரெசிபியன்ட் அப்படிங்கிறது சொல்றோம். சரிங்களா? இப்ப ஒரு எஃப் பிளஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயின் பாக்டீரியல் ஸ்ட்ரெயினுக்கும் ஒரு எஃப் மைனஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியல் ஸ்ட்ரெயினுக்கும் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது நடக்குங்கிற பட்சத்துல வாட் வில் பி த ரிசல்டன்ட்? இததான் கொஸ்டின்ல கேட்பாங்க. எப்படின்றத பாக்கலாம். ஓகேயா? பைலஸ் ஃபார்மேஷன் ஆரம்பிக்குது. சரிங்களா? இப்ப கரெக்டா இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த பிளாஸ்மிட் அப்படிங்கிறது டபுள் ஸ்டாண்டர்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாண்ட் மட்டும் இந்த இடத்துக்கு போகும். இந்த இடத்துக்கு போன உடனே நீங்க நல்லா தெளிவா கவனிங்க. பிளாஸ்மிட் நம்ம என்னப்பா சொல்றோம்? எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் டிஎன்ஏன்னு சொல்றோம். டிஎன்ஏக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு? ரெப்ளிகேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த ஒரு ஸ்ட்ராண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போகுது. இந்த இடத்துக்கு போனது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரெப்ளிகேட் ஆகுது. ரெப்ளிகேட் ஆன உடனே பாருங்க, ஒரு எஃப் பிளஸ் செல் கிரியேட் ஆயிடுச்சு அண்ட் இன்னொரு ஒரு எஃப் பிளஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு எஃப் பிளஸ் ஸ்ட்ரெயினுக்கும் ஒரு எஃப் மைனஸ் ஸ்ட்ரெயினுக்கும் கான்ஜுகேஷன் அப்படிங்கிற நடக்கிறதுங்கிற பட்சத்துல வாட் வில் பி த ரிசல்டன்ட்னு கேட்டா நமக்கு ரெண்டுமே எஃப் பிளஸ் செல் கிடைக்கும். ஓகேங்களா? சோ இது புரிஞ்சுதா? சோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் த கான்ஜுகேஷன். கிளியர் வித் திஸ் நவ? எஸ் ஆர் நோ? எல்லாருக்கும் ஓகே, ரைட். சரி, நம்ம அந்த பிரிட்ஜ் மாதிரி ஒண்ணு ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம் இல்லைங்களா? அந்த அந்த பிரிட்ஜ்ல வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது. சோ ஒன் ஸ்ட்ராண்ட் ஆஃப் எஃப் பிளாஸ்மிட் டிஎன்ஏ இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் 5 பிரைம் டு 3 பிரைம் டைரக்ஷன்ல டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், இப்படி ரெண்டா இருந்த குரோமோசோம் என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி பிரிஞ்சுது. அப்ப எந்த இடத்துல கட் ஆகுதோ அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ORIT, ஆரிஜின் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எப்படி அந்த இடத்துல கட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலாக்சேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் என்ன பண்ணுது, அதுதான் அந்த ஆரிஜின் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற இடத்துல கட் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுது, டிரான்ஸ்ஃபர்டு ஸ்ட்ராண்ட், அதாவது அந்த டிரான்ஸ்ஃபர் ஆச்சுல ஒரு ஸ்ட்ராண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆன அந்த பிளாஸ்மிட் சர்க்குலரைஸ் ஆகுது, மறுபடியும் உள்ள ரெப்ளிகேட் ஆகுது in the recipient. Both cells become the F plus. ஓகேவா? சோ இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப் பிளஸ் எஃப் மைனஸ் கான்ஜுகேஷன்ல இப்படிதான் நடக்கும். இப்ப அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா HFR அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன சொன்னோம்ப்பா, எஃப் பிளாஸ்மிட் இருந்துச்சு அப்படின்னா அது எஃப் பிளஸ் ஸ்ட்ரெயின் சொல்றோம். எஃப் பிளாஸ்மிட் இல்ல அப்படின்னா எஃப் மைனஸ் ஸ்ட்ரெயின் சொன்னோம். கரெக்டா? இப்ப HFR அப்படிங்கிறது யாரு? இது புதுசா இருக்காங்களேன்னு பார்த்தா ஹை ஃப்ரீக்வன்சி ரீகாம்பினேஷன் ஸ்ட்ரெயின்னு சொல்லணும். அத அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாக்டீரியல் குரோமோசோம். சரிங்களா? பாக்டீரியல் குரோமோசோம், இது எஃப் பிளாஸ்மிட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாக்டீரியல் குரோமோசோம்லயே அந்த எஃப் பிளாஸ்மிட் அப்படிங்கிறது என்ன ஆகுது, இந்த இடத்துலயும் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ பாக்டீரியல் பிளாஸ்மிட் பாக்டீரியல் குரோமோசோம் அந்த எஃப் பிளாஸ்மிட் அது ரெண்டும் இன்டகிரேட் ஆச்சு அப்படின்னா அத ஹை ஃப்ரீக்வன்சி ரீகாம்பினேஷன் ஸ்ட்ரெயின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? எஃப் பிளாஸ்மிட்னா எஃப் பிளாஸ்மிட் இருந்துச்சு அப்படின்னா எஃப் பிளஸ் ஸ்ட்ரெயின், இல்ல அப்படின்னா எஃப் மைனஸ் ஸ்ட்ரெயின். எஃப் பிளாஸ்மிடும் பாக்டீரியாவோட குரோமோசோமும் ரெண்டும் இன்கார்பரேட் ஆகி ஒரு ஹைபிரிடா கிடைச்சது அப்படின்னா அதை HFRன்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப என்ன விஷயம், எதுக்காக இதை படிக்கிறோம் அப்படின்னா இப்ப HFR அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயினுக்கும் எஃப் மைனஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயினுக்கும் நம்ம கான்ஜுகேஷன் நடந்துச்சு அப்படின்னா என்ன நடக்குது அப்படிங்கறத பாருங்க. Where is it? ஓகே, சோ இங்க பாருங்க, ஒரு HFRக்கும் எஃப் மைனஸ்க்கும் மேட்டிங் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்படின்னா HFR அதுல எஃப் பிளாஸ்மிட் இருக்கு இல்லையா, ஆனா இன்கார்பரேட்டா இருக்கு, டோனாரா ஆக்ட் பண்ணும். சரிங்களா? அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோமோசோமல் ஜீன்ஸை எஃபிஷியன்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுது, எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அதனாலதான் இதை ஹை ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஓகேங்களா? சோ எந்த இடத்துல கட் ஆகுது, எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் தான். ஓகே, எங்கன்னு பாத்தீங்கன்னா எஃப் பிளாஸ்மிட்ல.
proceeds into the chromosomal DNA. இப்ப நம்ம என்ன பார்த்தோம், F பிளஸ்லயும் F மைனஸ்லயும் மேட்டிங் அப்படிங்கிறது நடக்கும்போது பிளாஸ்மிட் மட்டும் தான் இந்த பாக்டீரியால இருந்து இந்த பாக்டீரியாவுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு. ஆனா இந்த HFRக்கும் F மைனஸ்க்கும் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது நடக்கும்போது நம்ம என்ன சொன்னோம், குரோமோசோமல் ஜீனும் இருக்கும் அண்ட் அந்த எஃப் பிளாஸ்மிடும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யாரு டிரான்ஸ்பர் ஆகுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியாவோடைய குரோமோசோம். அதுக்கு பின்னாடிதான் யாரு வரான்னு பாத்தீங்கன்னா அந்த எஃப் பிளாஸ்மிட் அப்படிங்கிறது டிரான்ஸ்பர் ஆகுது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் குரோமோசோமல் டிஎன்ஏ தான் இந்த பாக்டீரியாக்குள்ள போகுது. இந்த பாக்டீரியாக்குள்ளேயும் அந்த இதுதான் இருக்கும். இந்த குரோமோசோமல் டிஎன்ஏ ரெண்டும் சேர்ந்து இப்படி பிக்ஸ் ஆயிடும். பின்னாடி வர இந்த எஃப் பிளாஸ்மிட் இதோட போய் இன்கார்பரேட் ஆகும், இந்த இடத்துல இருக்குமான்னு சொல்லி கேட்டா நடக்காது. ஓகேங்களா? அப்ப இந்த பாக்டீரியா ஒரு எஃப் மைனஸ் ஸ்ட்ரெயினுக்கும் ஒரு ஹெச்எஃப்ஆர் ஸ்ட்ரெயினுக்கும் நம்ம கான்ஜுகேஷன் அப்படிங்கறது நடத்தணும் அப்படின்னா அது என்னவாதான் இருக்கும், எஃப் மைனஸ் ஸ்ட்ரெயினாவே தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நடக்கும் போது என்ன ஆகுது, குரோமோசோமல் ஜீன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பர் ஆகும், எஃப் பிளாஸ்மிட் அப்படிங்கிறது லாஸ்டா தான் டிரான்ஸ்பர் ஆகும். ஓகேங்களா? இப்ப கம்ப்ளீட் டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது ரேர்லி அக்கர்ஸ். ஃபுல்லாவே டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது நடக்கும்னா ரேரா தான் நடக்கும். ஓகேங்களா? சோ அதனால ரெசிபியன்ட் யூஸ்வலா எஃப் மைனஸாவே தான் இருக்கும். அது எஃப் பிளஸ் ஆவோ ஹெச்எஃப்ஆர் ஆவோ மாற போறது இல்ல. ஓகேங்களா? புரிஞ்சுதாப்பா? அதாவது ஒரு எஃப் பிளஸையும் ஒரு எஃப் மைனஸையும் நம்ம கிராஸ் பண்ணும்போது இந்த ரெசிபியன்ட் எஃப் பிளஸ்ஸா மாறிடுச்சு. ஆனா ஹெச்எஃப்ஆரையும் எஃப் மைனஸாவும் நம்ம கிராஸ் பண்ணும்போது நமக்கு எஃப் மைனஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரெயின் எஃப் மைனஸாவே தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் இதுதான். கிளியர் வித் திஸ் now? ஓகே, இப்ப அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப் டேஷ் எஃப் பிளஸ். இந்த மாதிரி ஒரு ரெண்டு வெரைட்டி இருக்கு. ஓகேங்களா? எஃப் டேஷும் எஃப் பிளஸ் என்னங்கிறத பாக்கலாம். இந்த இடத்துல பாருங்க, எஃப் டேஷ் அப்படின்னா என்னன்னா ஒரு எஃப் பிளஸ் ஸ்ட்ரெயின் இருக்குப்பா. ஓகேங்களா? எஃப் பிளஸ் ஸ்ட்ரெயின்னா எப்படி நமக்கு தெரியும், ஹெச்எஃப்ஆர் பாருங்க, இந்த இடத்துல பாக்டீரியல் குரோமோசோம் இருக்கு, எஃப் பிளாஸ்மிட் இருக்கு, ரெண்டும் இருந்துச்சு, ஒரு ஹைபிரிடா இருந்துச்சுன்னா அதை ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் கிராஸ் அப்படிங்கறது நடக்கும்போது, அதாவது ஒரு எஃப் பிளஸும் ஒரு ஹெச்எஃப்ஆருக்கும் கிராஸ் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னப்பா கிடைக்கும், அதாவது இந்த இதுக்கு ரெண்டுத்துக்கும் கிராஸ் நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காம்பினேஷன், அதாவது பாக்டீரியல் குரோமோசோம் பிளஸ் எஃப் பிளாஸ்மிட், அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப் பிளாஸ்மிட் இருக்கும், கொஞ்சமா பாக்டீரியல் குரோமோசோமும் இருக்கு. அப்போ எல்லாமே டிரான்ஸ்பர் ஆகுது, ஆனா ரெண்டு ஹைபிரிடா இருக்கு. இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப் டேஷ். ஓகேங்களா? பாருங்க, இந்த HFR strains-ல plasmid F plasmid may excise from the chromosome. அதாவது இந்த F plasmidல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸெஷன் அப்படிங்கிறது நடக்குது. எக்ஸெஷன் நடக்குது அப்படின்னா அது சரியா நடக்கல. ஓகேங்களா? சரியா நடக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ரிசைஸ் எக்ஸெஷன், அதாவது கரெக்டா அந்த இடத்துல மட்டும் கட்டாச்சு அப்படின்னா, அதாவது எந்த இடத்துல, இந்த இடத்துல மட்டும் கட்டாச்சு அப்படின்னா அது என்ன ஆகும், இந்த இடத்துல எஃப் பிளாஸ்மிட் அப்படிங்கிறது இருந்து எஃப் பிளஸ் ஸ்ட்ரெயினா மாறி இருக்கும். ஆனா ரேண்டம் அபரண்ட் எக்ஸிஷன் அப்படிங்கிறது நடந்ததுனால பாக்டீரியல் குரோமோசோமும் அதுல இருக்கு. அப்ப எஃப் பிளாஸ்மிட் அப்படின்னா என்ன அர்த்தம், அது ஒரு ஹைபிரிட் பிளாஸ்மிட். ஒரு பாக்டீரியல் குரோமோசோம் தனியா எஃப் பிளாஸ்மிட் தனியா இப்படி இருக்குமான்னு சொல்லி கேட்டா இல்ல, ரெண்டுமே மிக்சரா இருந்துச்சு அப்படின்னா அது எஃப் டேஷ். ஓகேவா? சோ இப்போ ஒரு எஃப் டேஷ் எஃப் மைனஸ் கான்ஜுகேஷன் அப்படிங்கறது நடந்துச்சுன்னா என்ன பண்றதுன்றத பாக்கலாம். எஃப் டேஷ் எஃப் மைனஸ் இதுக்கு ரெண்டுத்துக்கும் டிரான்சிஷன் அப்படிங்கறது நடந்துச்சுன்னா எப்படி நடக்கும்ன்றத பாருங்க. இது எஃப் டேஷ் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் என்ன ஆகுது, நல்லா தெளிவா கவனிச்சீங்கன்னா தெரியும். இது ரெண்டு ஸ்ட்ராண்டுப்பா, வெளியில இருக்க ஸ்ட்ராண்ட்லயும் எஃப் பிளாஸ்மிட் இருக்கு, கொஞ்சம் குரோமோசோம் இருக்கு. உள்ளார இருக்கக்கூடிய ஸ்ட்ராண்ட்லயும் கொஞ்சம் என்ன இருக்குன்னா பாக்டீரியல் குரோமோசோம் இருக்கு, இது இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல கட் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்ட்ராண்ட் அப்படியே இங்க போகும், மறுபடியும் அது ரெப்ளிகேட் ஆகும். இந்த இப்படி இருக்கிறதுனா உள்ளேயும் ரெப்ளிகேட் ஆகும். அப்ப வெளியில என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியே உள்ளேயும் ரெப்ளிகேட் ஆகி ஃபைனலா என்ன கிடைச்சது, ரெண்டுமே எஃப் டேஷா கிடைச்சது. ஓகே, கிளியர்? ஏதாவது டவுட்னா சொல்லுங்க பாக்கலாம். ஓகேங்களா? அப்போ நான் ஒரு ஜஸ்ட் ஒரு
இது மாதிரி கொடுத்துறேன் பாருங்க சம்மரி. ஒரு எஃப் பிளஸ் எஃப் மைனஸ் ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ரெசிபியன்ட் எஃப் பிளஸ் மாறிடும். ஓகேங்களா? ஹெச்எஃப்ஆர் எஃப் மைனஸ் ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ரெசிபியன்ட் எதுவாகவும் மாறாது, எஃப் மைனஸ் ஆவே தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு எஃப் டேஷும் எஃப் பிளஸும் எஃப் ஸ்ட்ரெயினும் எஃப் டேஷும் நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க பாருங்களேன், ப்ரிசைஸ் செக்ஷன் கரெக்டா எக்ஸிஷன் கட் ஆச்சு அப்படின்னா நார்மல் பிளாஸ்மிடாவே அப்படியே இருக்கும். அப்படி இல்ல இதுல இருந்து சரியா கட் ஆகல அப்படின்னா அது என்னவா மாறிடும், ஒரு எஃப் டேஷாவே மாறிடும். ஓகேங்களா? அதாவது இந்த எஃப் பிளஸ் அப்படிங்கிறது எஃப் பிளஸ் ஆவே ரீஸ்டோரும் ஆகலாம், எஃப் டேஷ் ஆகும் ஹைபிரிட் பிளாஸ்மிடாவும் நடக்கலாம். ஓகேங்களா? இதுவே எஃப் டேஷ் எஃப் மைனஸ் அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டுமே எஃப் டேஷா மாறிடும். ஓகேங்களா? அதுக்கான சம்மரி. ஓகேங்களா? சோ இது வரைக்கும் கிளியரா இருக்காப்பா எல்லாத்துக்கும்? எஸ் ஆர் நோ? ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் சால்வ் பண்றோம். கொஸ்டின் சால்வ் பண்ணி முடிச்சுட்டு டைம் இருந்துச்சுன்னா இந்த இன்டரப்டட் மேட்டிங் சிஸ்டம் நம்ம பார்க்கலாம். இந்த இந்த இன்டரப்டட் மேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது இங்க பாருங்க கொஸ்டின்ல அப்படியே இந்த இதை கொடுத்துருக்காங்க, ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்டரப்டட் மேட்டிங் சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. சோ அதை நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அது. கொஸ்டின் வருதோ இல்லையோ நம்ம சிலபஸ்ல இருக்கிறத முடிச்சிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி, நமக்கே ஒரு ஹோப் வந்துரும். ரைட் பா? ஓகே பாருங்க, just answer to this question. இங்க பாருங்க நல்லா தெளிவா கவனிங்க. ஃப்ரீக்வன்சி எதை டிபெண்ட் பண்ணிப்பா இருக்கும்? சைஸை டிபெண்ட் பண்ணியா, டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியா, நம்பரை டிபெண்ட் பண்ணியா, ரெப்ளிகேஷன் ரேட்டை டிபெண்ட் பண்ணியா? நமக்கு இந்த கான்செப்ட் தெரியுதோ தெரியலையோ, அதெல்லாம் கம்ப்ளீட்டா தெரியலனா கூட பேசிக்கான இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். அததான் நீங்க பிடிக்கணும். புரிஞ்சுதுங்களா? இதெல்லாம் ஒரு டெக்னிக். இப்ப நம்ம கொஸ்டினை ஃபுல்லா படிக்கவே இல்லை. இந்த இடத்துல ஹெச்எஃப் இருந்தா என்ன, யார் இருந்தா நமக்கு என்ன? ரெப்ளிகேஷன் ரேட் ஆஃப் ரெசிபியன்ஸ் எல்லாம், அதாவது ஃபர்ஸ்ட் என்னப்பா நடக்கணும், ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ உள்ள போகணும், உள்ள போனாதான் ரெப்ளிகேஷன் அப்படிங்கிறது நடக்கும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த ஹெச்எஃப்ஆர் எஃப் மைனஸ் கான்ஜுகேஷன்ல frequency of transfer of chromosomal marker depends primarily on எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இதுல டவுட்டே வரக்கூடாது. ஓகேவா? ரைட். டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா வாட் வில் பி த frequency? டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த ஏ அப்படிங்கிற ஜீனுக்கும் பி அப்படிங்கிற ஜீனுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னா வாட் வில் பி த டிரான்ஸ்டக்ஷன் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கலாம். ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்? அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? அதுதான் நம்ம அங்க படிச்சது. கொஸ்டின் தப்பா கேட்டுனா, ஓ தப்பா கேட்டுட்டு தப்பா எழுதியிருக்கேன், ரெண்டும் மிஸ். அதாவது டிஸ்டன்ஸ், வெயிட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாட் வில் பி த ஃப்ரீக்வன்சி? டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும்? அதிகமா இருக்கும். ஆனா இங்க பாருங்க நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு, ஆனா கொஸ்டினா பார்க்கும்போது என்ன ஆச்சு, கஷ்டமா இருந்துச்சா? இதுதான்
நம்ம என்ன பண்ணணும், அப்ளை பண்ற நாலேஜுக்கு இன்னும் அந்த பேட்டர்னுக்கு நம்ம பழகல அப்படின்னு தான் அர்த்தம். மத்தபடி என்ன படிச்சது பத்தலையோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க கூடாது. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்ம யோசிக்கிறதையும் நம்மளுடைய பெர்செப்ஷனையும் மாத்தணும். கொஸ்டினை என்ன பண்ற பாக்குற அந்த விதத்தை என்ன பண்ணணும், மாத்தணும். ஓகேங்களா? இந்த இடத்துல யார் இருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கவே இல்லை. ஜஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிரான்ஸ்ஃபர் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்ன்றதை இந்த வேர்ட்ஸை மட்டும் தான் பார்த்தோம். இவ்வளவுதான் கண்ணுக்கு தெரியணும். இதெல்லாம் தான் ரொம்ப கீவேர்ட்ஸ். ஓகே, ஒரு கொஸ்டின் என்ன பண்ணும், இந்த மாதிரி கொஸ்டின் ஒரு டாபிக்கை நம்ம படிச்சோம் அப்படின்னா இந்த ஏரியால மட்டும்தான் கொஸ்டின் கேட்க முடியுங்கிறத we have to make a question paper. ஓகேங்களா? ரைட். ஓகே, ஃபைன். சரி, இப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து என்ன பண்றோம்னா, கான்ஜுகேஷன் நடந்துச்சு அப்படின்னா வாட் வில் பி த ரெசிபியன்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப்டர் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர் ஆஃப்டர் த கான்ஜுகேஷன்? என்னப்பா மாறும்? எஃப் பிளஸ் என்னவா மாறும்? அதாவது ஹெச்எஃப்ஆருக்கும் எஃப் மைனஸ்க்கும் கான்ஜுகேஷன்ன்றது நடக்குது. ஓகே, இப்ப இதுல யாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரு டோனார் யார் ரெசிபியன்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல ஹெச்எஃப்ஆர் அப்படிங்கிறது டோனாரா ரெசிபியன்டா? வெரி குட். ஹெச்எஃப்ஆர் டோனார். ஏன்? ஒய்? ஒய்? எஃப் மைனஸ் எஃப் மைனஸ். ஆஹா. இட் ஹாஸ் எஃப் ஃபேக்டர், அவ்வளவுதான். ஆனா என்ன வித்தியாசம்? அது குரோமோசோமோட இன்கார்பரேட் ஆயிருக்கு. அந்த குரோமோசோமோட அந்த எஃப் பிளாஸ்மிட் இன்கார்பரேட் ஆயிருக்கிறதுனாலதான் டிரான்ஸ்பர் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிரான்ஸ்பர்ங்கிறது ரொம்ப அதிகம். ஓகேங்களா? அது எதை டிபெண்ட் பண்ணினா டிஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணி தான். சோ இது புரிஞ்சிருச்சு நமக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்ன்றதுதான் கேள்வி. இந்த எஃப் மைனஸ் என்னவா மாறும்ன்றதுதான் கொஸ்டின். எஃப் மைனஸ் எஃப் பிளஸ்ஸா மாறுமா, ஹெச்எஃப்ஆரா மாறுமா, எஃப் டேஷா மாறுமா, இல்ல எஃப் மைனஸாவே இருக்குமா? வெரி குட், எஃப் மைனஸாவே தான் இருக்கும். சரிங்களா? அவ்வளவுதான். ஓகே, சோ கிளியர். நெக்ஸ்ட். இந்த இடத்துலயும் ஒரு கீவேர்ட் இருக்கு. அதை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணலாம், போட்டுறலாம். கான்ஜுகேட்டிவ். கான்ஜுகேட்டிவ் டிரான்சாக்ஷன் நம்ம எங்கேயாச்சும் படிச்சோமா? Do we studied anything called conjugative transaction? Is it? Good. Specialized transaction. Let me show that theory. Wait. இங்க பாருங்க. அதாவது only specific bacterial genes. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஜீன்ஸ் which is near the integration site, பக்கத்துல இருக்கக்கூடிய சைட்ல எந்த ஜீன் இருக்கோ அது மட்டும் தான் டிரான்ஸ்பர் ஆகும். ஆனா ஜெனரலைஸ்டு டிரான்சாக்ஷன்ல ரேண்டமா அந்த பேஜ் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா பேக் பண்ணுச்சு. அது ஜெனரலைஸ்டு டிரான்சாக்ஷன். ஓகேங்களா? புரிஞ்சுதா? இவ்வளவுதான் விஷயம். இப்பவும் சொல்றேன், நமக்கு கொஸ்டின் தெரியும், ஐ மீன் கான்செப்ட் தெரியும், கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்றது தெரியுது. ஆனா என்ன ஆச்சு, நம்மளால ஆன்சர் பண்ண முடியல. நம்ம இன்னும் நிறைய கொஸ்டினை ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும்னு அர்த்தம். ஓகே, Griffith transformation experiment demonstrated that. இதெல்லாம் நம்ம வந்து யூனிட் 3 மாலிகுலர் பயாலஜில நம்ம பார்க்கலாம். அதாவது நெட் எக்ஸாம் நெட் சிலபஸ்ல யூனிட் 3 வந்து மாலிகுலர் பயாலஜி. அதனால எனக்கு யூனிட் 3 யூனிட் 3 வருது. சாரி, மாலிகுலர் பயாலஜின்ற டாபிக்ல நம்ம இத பார்ப்போம். ஓகேங்களா? திரும்பவுமே பார்ப்போம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிரின்சிபல் அப்படிங்கறதுல பார்ப்போம்.
இந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்களேன். கிரிஃபித் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பா phage phage mediate genetic exchange டிரான்ஸ்ஃபர்மேஷனா? அப்படிதான். அதாவது நீங்க சொன்னது ரைட்டு தான். அதாவது கிரிஃபித் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிரின்சிபல்ல டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல் சொன்னாருன்றது ரைட்டு தான். ஆனா அதை நம்ம இங்க பார்த்தோமா? இல்லையே. அதாவது நம்ம இங்க ஜீன் டிரான்ஸ்ஃபர்ல தானே பார்த்தோம். ஜீன் டிரான்ஸ்ஃபர்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது என்னது? ஒரு ஹெரிட்டபிள் ஃபேக்டர் ஒரு பாக்டீரியல்ஸ்களுக்கு நடுவுல டிரான்ஸ்பர் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் பேசிக். கிரிஃபித் சொன்னது டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியலா ஃபைனலா கண்டுபிடிச்சாங்க, அது வேறு. ஆனா ஜிஎன்ஏ சாரி ஹெரிட்டபிள் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்பர் ஆகுதுங்கிறத டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னாரு. அவ்வளவுதான். ஓகேங்களா? ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கரெக்டா பார்த்து ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஜெனரலைஸ்டு டிரான்ஸ்ட்ரக்ஷன்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் நாட் இன் த ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்ட்ரக்ஷன். வாட் வில் பி தி ஆன்சர்? ஏன் பாதி பேர் ஆன்சர் பண்ணலையே? ஆன்சர் பண்ணுங்க, குயிக்கா பண்ணுங்க பார்க்கலாம். மறுபடியும் பாத்தீங்களா? நாட் இன் த ஸ்பெஷலைஸ்டு டிரான்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியாச்சு. அப்ப எப்படி இதெல்லாம் வரும்? what happened to you all? Again, see, it is expected in the generalized transduction, but not in the specialized transduction. நீங்க எல்லாமே ஸ்பெஷலைஸ்ட் டிரான்ஸ்ட்ரக்ஷன்ல நடக்கிற விஷயத்தையே சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, அதாவது என்னன்னா, இங்க பாருங்க, வெயிட் ஜஸ்ட் லிசன் டு மீ. ஜெனரலைஸ்ட் டிரான்ஸ்ட்ரக்ஷன் என்ன சைக்கிள் நடக்கும்? லைட்டிக்னு சொன்னோம், சரிங்களா? ஸ்பெஷலைஸ்ட்ல லைசோஜீனின்னு சொன்னோம். நீங்க ஆன்சர் டீன்னு சொல்றீங்க. ஹவிட் இதெல்லாம் பார்த்த உடனே ரிமூவ் பண்ணக்கூடிய ஆப்ஷன், அத போய் ஆன்சரா போடுறீங்க, தப்பு. ஓகேவா? ப்ரோஃபேஜ் அட்டாச்மெண்ட் சைட்டை நான் ஸ்பெஷலைஸ்ட் டிரான்ஸ்ட்ரக்ஷன்ல சொன்னேன், ஜெனரலைஸ்ட் டிரான்ஸ்ட்ரக்ஷன்ல அது வராது. ஓகேவா? டிரான்ஸ்ஃபர் மீடியேட்டட் பை ஃபேஜஸ், டெம்பரேட் ஃபேஜஸ். டெம்பரேட் ஃபேஜ் அப்படின்னாலே லாம்டா ஃபேஜ் டிஎன்ஏ, அது தெரியவே இல்லைன்னா கூட பிரச்சனையே கிடையாது. ரேண்டம் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனி பாக்டீரியல் ஜீனை நான் ஜெனரலைஸ்ட் தானப்பா சொன்னேன். how can it will be a specialized transduction? ஸ்பெஷலைஸ்ட் ஜீன்ஸை மட்டும் தான் அது டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேவா? கிளியரா? கிளியர்? திரும்பவும் பாத்தீங்களா? எல்லாமே தெரியுது, கொஸ்டினா கேட்டா அப்ரோச் பண்ண தெரியல. ஓகே, சரி. இந்த இன்டரப்டட் மேட்டிங் சிஸ்டம் நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகேயா? அந்த ஆர்டர்லாம் நான் அப்புறமா சொல்லித்தரேன். That's all about today. Thank you so much. We'll meet you in the next class.